அக்க கசட தமிழ் மன்றத்தின் இலக்கிய வட்டத்தின் அழைப்பின் பெயரில் மனமு வந்து வருகை தந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இலக்கிய வட்டத்தின் சார்பாக மதிப்பும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை சமர்ப்பித்து வருக வருகை என வரவேற்கிறோம். எதையெல்லாம் எங்களுக்கு தடையாக இருந்ததோ, எதெல்லாம் நாங்கள் ஜெயிக்க முடியாத நினைச்சோமோ எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒரு தலைமுறை வந்திருக்கும் போது பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஆனால் எதெல்லாம் எங்களுக்கு கிடைத்ததோ, எதெல்லாம் எங்களை உருவாக்கியதோ, எதெல்லாம் எங்களுக்கு வீடு கொடுத்ததோ அதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கவில்லையேங்கிற ஆதங்கமும். நாங்கள் ரொம்ப ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பத்தில் இல்லை, ஒரு எளிய விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். ஆனால் அந்த குடும்பம் எந்த வசதியும் கொடுக்கல. ஆனால் பண்பாட்டை புகட்டியிருக்கு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறது, மனித நேர்மையை கற்றுக் கொடுத்துருக்கிறது, சக மனிதர்கள் மீது அக்கறை கொள்ள கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, தேவாரம் திருவாசகம் பாடாட்டா சாப்பாடே கிடையாது. காலையில் இட்லி சாப்பிடணும்னு விரும்பினா தட்டுக்கு முன்னாடி போனோடனே பார்த்து தேவாரம் சொல்லணும், திருவாசகம் சொல்லணும். அப்போது அந்த வயசில் கோபமாக தான் இருக்கும். எதுக்கு தேவாரம் சொல்லணும், ஏன் திருவாசகம் சொல்லணும், திருப்பாவை படிக்காட்டா என்ன, ஆண்டாள் பாத்திரம் படிக்காட்டா என்ன, கம்பராமாயணத்துலேருந்து 10 பாட்டு சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்னு கோபமாக இருக்கும். ஆனால் அது ஒரு பழக்கம், நல்ல மனதில் ஒரு விதையை போல இலக்கியத்தை ஊண்டுகிற பழக்கங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அது சின்ன வயசில் செஞ்சவனுடைய வளர்ச்சி எனக்கு எப்படியெல்லாம் உதவி இருக்கு. எனக்கு மட்டும்தான் நடந்ததா அப்படின்னா எனக்கு, என் தங்கைகளுக்கு, என்னுடைய அண்ணனுக்கு, மாமாவுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் நடந்ததுங்கிறதுனால அந்த விவசாய பின்பலத்துக்குள்ளாடியே கூட இலக்கியம் அறிமுகமாயிருக்கு, புத்தகம் அறிமுகமாயிருக்கு, நல்ல கவிதைகள், பாசரங்கள் அவர்கள் மனதில் இருக்கு. எல்லோருக்கும் ஏதாவது கொஞ்சம் கவிதையும் கொஞ்சம் புத்தகங்களும் கொஞ்சம் கதைகளும் தெரியும். அதை விட படித்த தலைமுறை நாம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் சினிமா, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் விளையாட்டு, அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எல்லா உலகத்தோடதும் தெரியும். இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத என் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் பக்கத்து வீட்டில் நடக்கிறது தெரியாது, பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க யாருன்னு தெரியாது. உலகத்தினுடைய உன்னதமான விஷயங்களை எல்லாவற்றையும் நாம் வகுப்பறைகளை அறிமுகப்படுத்திட்டோம். எதை அறிமுகப்படுத்தணும்னா அங்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு நாம் என்ன மரியாதை செய்யணும். அப்போ எளிய விஷயங்களை ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டோம், அல்லது ஏன் இந்த தலைமுறை உணரல? போன தலைமுறை அதை ஒரு பெருமையாக எனக்கு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருமையெல்லாம் இல்லை. பண்பாடு என்ற ஒன்று வீட்டில் இருந்து தொடங்கியதால, சமூகத்திடம் இருந்தது, வீட்டில் இருந்தது. இந்த மாற்றங்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி வீடு கற்றுக் கொடுத்ததுங்கிறதுனால நமக்கு வந்துருச்சு. அப்போ இந்த தமிழ் இலக்கியத்தை எங்கிருந்து பேசலாம், அல்லது ஏன் தேவை, அதை ஏன் புரிஞ்சுக்கிட முடியல? நான் ஒரு கல்லூரிக்கு போகல, உங்களை போல ஒரு கல்லூரிக்கு போனேன். அந்த மாணவர்கள்ட்ட கேட்டேன், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன, எப்போவுமே அப்படி தானே இருக்கு, எப்பவும் அப்படி இல்லையே. இப்போ கொண்டாடுகிறோம். இந்த வாரம் நீங்கள் செய்தித்தாள்களை பார்த்தீங்கன்னா தெரியுது, 60வது ஆண்டு. அப்போ ஒருத்தருக்கு தோணும், 2500 வருட பாரம்பரியமான தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், 60வது ஆண்டு விழான்னு கொண்டாடுறாங்களே. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் வந்ததுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குது? அப்போ பேர் வராட்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன பேர் இருந்தது? சேர சோழ பாண்டியர்கள் ஆளுகிற போது தமிழகத்திற்கு என்ன பெயர்? தமிழ்நாடு தானா, தமிழகமா, என்ன தெரியாது. சரி, வெள்ளைக்காரர்கள் ஆளுகிற போது தமிழ்நாட்டுக்கு என்ன பெயர்? 4 சேர்ந்து மெட்ராஸ் ராஜஸ்தானியா இருந்தது இல்லையா? இந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் என்ன நடந்தது இல்லையா? இப்போ எளிய விஷயங்கள் எல்லாமே கூட நம்ம பிள்ளைங்களுக்கு அறிமுகம் ஆகலை, மாணவர்களுக்கு போய் சேரலை. தமிழக வரலாறே இப்படி இல்லைன்னா இந்தியாவினுடைய வரலாறு நம்ம சொல்லவே வேணாம். இந்தியா வரலாறை பற்றி நம்ம வரலாறு படிப்பவர்களுக்கு அல்லது ஐஏஎஸ் பரீட்சைக்கு தயாராகிறவர்களுக்கு வேணால் அது தெரியுமே தவிர பொது ஆட்சிக்கு தெரியாது. அப்போ இலக்கியம் இன்னும் கூட கஷ்டம். அவர்களுக்கு பேர்களே தெரியாது, புத்தகங்களே அறிமுகமாகலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு நிறைய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர்களை தெரியுது, பொழுதுபோக்கு எழுத்தாளர்களை தெரியுது, தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள்லேருந்து ஏதாவது ஒரு திருக்குறள் கேட்டாது. ஆனால் ஏதாவது ஒரு மொழியில் உலகத்தில் அந்த மொழியினுடைய ஒரு புத்தகம் 2500 வருடங்களாக ஒரு அச்சரம் கூட மாறாமல் அதே தமிழில், அதே பொருளில், அதே வார்த்தைகளால் உச்சரிக்கப்பட்டு வருதா அப்படின்னா அது தமிழை தவிர வேறு எந்த மொழியில் இருக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் ஆங்கிலம் படித்தேன், ஆங்கிலோ சாக்சன்ஸில் தானே இருந்தது. மாடர்ன் இங்கிலீஷ்க்கு அதுக்கப்புறம் ரெண்டரிங் தானே பண்ணலாங்க. பழைய சாசரெல்லாம் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் அந்த ஆங்கிலோ சாக்சனில் எழுதப்பட்ட கவிதைகள் தானே. கிரீக்கில் எழுதப்பட்டிருக்கு. மாடர்ன் கிரீக் வேறு, ஓல்டு கிரீக் வேறு. அப்போ நல்லா தெரியுது அந்த மொழி காலத்துக்கு மாறி இருக்கு. ஆனால் வள்ளுவர் எழுதப்பட்ட கவிதையை வள்ளுவர் எழுதுகிற காலத்தில் ஒருவன் எதிர நின்று வாசித்தானா அதே சொல், அதே பொருள் இன்னைக்கு நானும் வாசிக்கிறேன்.
மரபு இலக்கியத்தில் என்ன இருக்கும், எழுதியவர் யார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கவிதைக்கு ஒரு மரியாதை இருக்கும். அவர் யார், இவர் எழுதியிருக்கிறாருன்னா இவர் எழுதிய கவிதைக்கு இப்படி ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா அந்த எழுதிய நபர் அந்த கவிதையை தீர்மானிக்கிறார், அல்லது ஒரு நாடகத்தை எழுதிய நபர் அந்த நாடகத்தை தீர்மானிக்கிறார். அதனால் நவீன இலக்கியத்தில் எழுதியவர் அல்ல, அந்த பிரதி தான் தீர்மானிக்கிறது. யார் வேணாலும் எழுதியிருக்கலாம், ஆனால் அவர் என்ன எழுதியிருக்கிறார்கள் தான் முக்கியம். அப்போ அந்த ஒரு ஜனநாயகம் இருக்கு. வாசகன் அந்த நவீன இலக்கியத்தை அணுகும் போது அவனுக்கு விருப்பமான விதத்தில் அதை படிக்கவும் கொண்டாடவும், இன்னும் சொல்லப்போனால் புரிந்து கொள்ளவும், தன் வாழ்க்கையையும் சரி சமூகத்தையும் சரி பார்ப்பதற்கு கற்றுத்தரவும் நவீனம் நமக்கு பல வகையில் வருது. தமிழில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா படைப்பாளிகளும், நீங்கள் கம்பனை எடுத்துக்கலாம், இளங்கோவடிகளை எடுத்துக்கலாம், சீத்தலை சாத்தனார், யாரை வேணா எடுத்துக்கணும், அவர்களுக்கெல்லாம் ஆதர்சமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா தமிழினுடைய இன்னொரு படைப்பாளி தான் ஆதர்சமாக இருந்தார். கம்பனுக்கு பின்னாடி வந்த எல்லோருக்குமே கம்பன் தான் ஆதர்சம். கம்பன் அளவுக்கு நான் எழுத முடியும்னா நான் ஒரு மகத்தான கவி அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அளவுகோல். பாரதிங்கிற ஒரே ஒரு படைப்பாளி மட்டும்தான் முதல்ல இந்த அளவுகோலை உலகு தழுவிய அளவுகோலாக மாறினா. ஷெல்லியாக தான் மாற விரும்புகிறேன்னு சொல்லுவோம். நான் கம்பனாக மாற விரும்பல, இளங்கோவடிகளாக மாற விரும்பல, ஷெல்லியாக மாற விரும்பல, ஷெல்லியுடைய தாசனாக இருக்கிறேன். கம்பதாசன் இருந்த காலகட்டத்தில் ஷெல்லி தாசன் ஒருத்தன் வர்றாரு அப்படின்னா நாம எதை சொல்லுகிறோமோ உலக தழுவிய சிந்தனை ஒருவரை பாதிக்குதுங்கிறது, அதை பாதித்ததுக்கான முதல் மனிதனாக நான் பாரதியை கருதுறேன். ஏன்னா அவர் தான் இந்த நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறார். தமிழ் அல்ல, அகில உலகத்துக்குமான ஒரு இலக்கியம் இருக்கு, அதுல ஒரு சாதனை நடந்திருக்கு. அந்த சாதனையாளன் தொட்ட உயரங்களை நான் தொட விரும்புகிறேன். அப்ப ஷெல்லி போல எழுதணும்னு ஒருத்தர் விரும்புகிறாரு. ஷெல்லி உருவாக்கியது போல கவிதைகளை தமிழ்லேயே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு நவீன கவிதைங்கிற ஒரு கவிதை வடிவத்தை கை கொள்றார். கண்டிப்பாக நீங்க எல்லோருமே ஒரு முறையாக நீங்கள் பாரதியினுடைய வசன கவிதைகளை மட்டும் படிச்சுக்கலாம். பாரதியினுடைய புகழ்பெற்ற கவிதைகள் நிறைய திரைப்பட பாடல்களாக வந்திருக்கு, வேற வேற இடங்கள்ல இசைத்தட்டுகள்ல கேட்டுக்கிறோம். ஆனா வசன கவிதை எப்படி, வசன கவிதை ஒரே ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு அன்றாட நீங்க படித்தீங்கன்னா போதும், அது தரக்கூடிய இன்பத்துக்கு கிடைக்க. ஏன்னா முதல் முறையாக ஒருவர் இருட்டை பார்த்து, வெளிச்சத்தை பார்த்து, ஒளியை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்து கவிதை பாடுகிறார். அப்படி பாடும்போது நம்ம அதை உதாரணம் சொல்லி ஊமை சொல்லி தானே பழக்கம். இவர் புதிய புதிய விதமாக அதை அணுகிறார். அவர் என்ன சொல்றாரு, இருள் என்பது குறைந்த ஒளி அப்படின்னு ஒரு சொல்ல எழுதுறார். யோசித்து பாருங்க, அறிவியல் என்ன சொல்லுதோ அதை தான் ஒருத்தர் கவிதையிலையும் சொல்றாரு. இருள் அப்படின்னு ஒன்று முழுமையா இருக்காது, அதுக்குள்ள வெளிச்சம் இருக்கு, ஆனா முழுமையான வெளிச்சம் குறைந்த ஒளி. இருள் என்பது குறைந்த ஒளின்னு பார்க்க ஒளி. அப்ப அவருடைய இந்த நவீன கவிதையிலிருந்து தான் நவீன இலக்கியத்தினுடைய அந்த முதல் முகங்கள், முதல் அடையாளங்கள் நம்ம தொடங்க ஆரம்பிச்சு. இப்போ பாரதி எடுத்துட்டா பாரதி தான் வாழும் காலகட்டத்திலேயே தன்னை சுற்றி என்ன நடக்குங்கிறத எல்லாவற்றையும் பார்த்துட்டார். இந்தியாவில் என்ன நடந்தது, உலகத்தில் என்ன நடந்தது யோசித்து பாருங்க. இது ரஷ்ய புரட்சியினுடைய ஆண்டு. ரஷ்ய புரட்சி நடந்து 100 ஆண்டுகளாக கொண்டாட போறாங்க. இந்த ரஷ்ய புரட்சியை வாழ்த்தி இந்தியாவில் எழுதப்பட்ட முதல் கவிதை பாரதியுடைய கவிதை தான். ஆஹா என்று எழுந்தது வா யுக புரட்சி அப்படின்னு ஒருத்தர் கவிதை எழுதுறாரு. அப்படின்னா ரஷ்யாவில் ஏதோ ஒரு புரட்சி நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு கவிஞருக்கு தெரியுது. அதை வாழ்த்தும் போது வெறுமனாக வாழ்த்தாமல் மா காளி கண் வைத்தாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடவுளோட அருள் கூட அந்த புரட்சிக்கு இருக்குன்னு சொல்ற நம்மளோட சந்தோஷத்தினுடைய ஒரு பகுதியை அவங்களோட சந்தோஷத்தினுடைய பகுதியாக இணைக்க தெரிந்த ஒரு மனிதன் தான் பாரதி. இப்ப தெரியுது பாரதியினுடைய லட்சியங்கள் உலகம் தழுவினதா இருந்திருக்கு. அவர் தான் வாழுகிற காலத்துல அயர்லாந்துல நடந்த ஐரிஷ் போராட்டத்தை பற்றிய பத்திரிகைக்கு இங்கிருந்து சந்தா கட்டியிருக்கிறார். ஒரே ஒருவர் தான் இந்தியாவிலிருந்து அந்த பத்திரிகைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, அது பாரதியார். நான் பாரதியார் ஒரு வசதியான மனிதரா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் இருக்கா, செல்வந்தரா இல்லை. சாதாரணமாக ஒரு பத்திரிகையில தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுத தெரிந்த, வாசிக்க தெரிந்த ஒரு மனிதன் தன்னுடைய சிறகுகளை ஏன் இவ்வளவு பெருசா விதிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு தெரியுது இந்த வானம் எல்லோருக்குமானது. நாம நினைப்பது போல நம்ம மரத்துக்கு மேல பறக்கிறது அல்ல நம்மளோட வாழ்க்கை. ஒட்டுமொத்த வானத்துல எவ்வளவு உயரத்துக்கு பறக்கலாமோ பறக்கலாம். எப்பவுமே நான் பாரதியை ஒரு பெரிய கழுகு போகலாம். கழுகுகள் மிக உயரமான இடத்துக்கு போகும். அங்கிருந்து அதனுடைய பார்வையில கீழே போற சின்ன பொருட்கள் மாதிரி தெரியும். குட்டி எலி ஒண்ணா கூட கழுகுக்கு தெரியும். ஆனா அது அடிக்கக்கூடிய சிறகடிப்பும் அதனுடைய கம்பீரமும் அது மரத்துல உட்கார்ந்து பார்க்கிற பார்வைக்கும் தெரியும். அது சாதாரண பறவை அல்ல. அதனுடைய தோற்றமே, அதனுடைய கம்பீரமே, அதனுடைய சிறகடிப்பை காட்டி கொடுத்துருது இல்லையா.
பாரதியினுடைய கவிதைகளில், பாரதியினுடைய எழுத்துக்களில், பாரதியினுடைய பார்வையில் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஒரு பெரிய சிறகடிப்பை நம்ம பார்க்க முடியும். அவர் தான் தமிழில் இருக்கக்கூடிய இந்த நவீன இலக்கியத்துக்கான முதல் முயற்சி கதவை திறந்திருக்கார். அவர் திறந்து விடுகிற காலத்தில் அது கவிதையில் நடந்தது, உரைநடையில் நடந்தது. அவரே உரைநடை எழுதினாரு, கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் தன்னை ஒரு நாவலாசிரியனாக, உரைநடை எழுத்தாளராக கருதவே இல்லை. அவர் காலகட்டத்திலேயே உலகத்தில் வேறு நாடுகளில் நாவல்கிற வடிவம் அறிமுகமாகி புகழ்பெற்று, சிறுகதைங்கிற வடிவம் அறிமுகமாகி புகழ் பெற்றிருந்தாலும் இவர் தன்னை ஒரு கவிஞராக தான் இருக்காரு, கவிஞராக தான் கருதினாருனால அவர் எடுக்கவே. தமிழில் அப்போ இவர் கவிதைக்கு ஒரு பாரதியிலிருந்து தொடங்குறீங்கன்னா உரைநடைக்கு யாரிடம் இருந்து ஊவேசா தமிழுக்கு முதல்ல ஒரு சிறுகதையை எழுதினா கூட புதுமை பித்தரிடமிருந்து தான் நவீன இலக்கியத்தை நான் தொடங்குவேன். தமிழினுடைய நவீன இலக்கியத்திற்கு ஒரு புது முகத்தை கொடுத்த ஒரு மனிதன் பாரதி எப்படி கவிதைக்கு கொடுத்தாரோ அதே போல பாரதியை போலவே அதே மனதோடையும் அதே ஒரு ஆகதியோடையும் இருந்த ஒருத்தர் தான். ஒரு சாதாரண பாரதியை போலவே பத்திரிகையாளராக இருந்த, பாரதியை போலவே சென்னையில் சுற்றி அலைந்த, இன்னும் சொல்ல போனால் பாரதியை போலவே கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் நம்பிய ஒரு மனுஷன் தான் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனுடைய வேலையெல்லாம் என்னன்னா, சம்பளம் வாங்கிட்டு சாலை ஓரத்தில் கூட புத்தக கடைக்காரங்க கொடுத்துட்டு அங்கே இருக்கிற புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்துருக்காரு. 25 ரூபா தான் பாக்கெட்டில் வச்சுக்குவாரு. புத்தகம் படிக்கிறது, புத்தகத்தினுடைய ஒரு எழுத்தாளன் சர்வதேச இலக்கியங்களை எல்லாவற்றையும் தமிழில் முதல்ல அறிமுகப்படுத்தி ஒரு சிறுகதை தொகுப்பு போட்டிருக்காருன்னா புதுமைப்பித்தன் தான் போட்டிருக்காரு. புதுமைப்பித்தன் மொழிபெயர்த்த உலக சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் அது. அதில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை எல்லாத்தையும் இன்னைக்கு நான் படிக்கும் போது தெரியுது, இவர்களை இப்போ நான் தேடி படிப்பதுக்கே கஷ்டம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு எப்படி இந்த புத்தகங்கள் கிடைச்சது, எங்கே படித்தாரு, எப்படி மொழிபெயர்ப்பு பண்ணாரு, இதை எப்படி வெளியிட்டாரு, எப்படி படித்தாங்க, அப்போ அவர் ஏன் இந்த தமிழினுடைய தரத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து போகணும்னு நினைக்கிறாரு. நானும் ஒரு கதை எழுதுவேன், என் கதை நல்லா இருக்கு, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு பாராட்டு கொடுங்கன்னு கேட்காத ஒரு மனிதனாக ஏன் இருக்கிறார். புதுமைப்பித்தனுடைய கதை கல்கி இதழில் வெளிவரும்போது கல்கி இதழினுடைய அட்டை படத்தில் சிதம்பர சுப்பிரமணியனுடைய கதை தான் வந்திருந்தது. 16வது பக்கத்தில் தான் புதுமைப்பித்தனுடைய கதை வந்தது. அப்போ ஒரு ஸ்டார் ரைட்டரும் கிடையாது, ஆனால் அவருடைய சிந்தனை உலக தழுவியதாக இருந்தது. சமகாலத்தில் நடந்த எல்லா படைப்புகளையும் பார்த்தாரு, எழுதினார். தமிழினுடைய சிறுகதையில மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர் அவர் தான். இன்னைக்கும் கூட அவர் தொட்ட உயரங்களை பலரும் தொடலை அப்படின்னு தான் சொல்லுவேன். வெவ்வேறு விதமான கதை எழுத்துக்களை அறிமுகப்படுத்திட்டார். நமக்கு ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுகதையில உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் சிலரை எடுத்துக்கோங்க, அவர்கள் எவருக்குமே குறையாத ஒரு எழுத்தாளர் தான். நீங்க தமிழ் வழியாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் துணை பாடத்தில் கண்டிப்பாக ஒரு புதுமைப்பித்தன் இருக்கும். அதுதான் அவர் எழுதின மிக மோசமான கதை. அந்த கதையை உங்களுக்கு பாடமாக வச்சுருப்பாங்க. அதனால அந்த கதையை படித்த உடனே நான் முடிப்போம், இவரை இனிமேல் வாழ்நாளே. எனக்கே அது போல சில சம்பவம் நடந்து என்னுடைய புத்தகம் ஒரு கல்லூரியில் பாடமாக வச்சாங்க. அந்த கல்லூரி கூட்டும்போது வரமாட்டேன்னு சொன்னேன். அவர்கள் பாடமாக படிச்சிருக்காங்க, என் மேலே கோபத்தில் இருப்பாங்க, இவரால் அந்த மாதிரி போச்சு அப்படின்னு. அப்போ வேண்டாம் அப்படின்னா பாடமாக வைக்கப்படுவது நல்லது அல்ல, கெட்டது. ஏன்னா பல நேரங்களில் மாணவர்களே அதை நடத்தாமலே கேள்வி வைப்பார்கள், படிக்க சொல்லுவாங்க, அவர்கள் சுதந்திரமாக எழுத முடியாது. அப்போ புதுமைப்பித்தனுக்கும் அப்படிதான் இருந்தது. அவருடைய நல்ல கதைகள் வந்து பாடமாக வைக்கப்படாது. ஆனால் அவர் நல்ல கதாசிரியர், நல்லா எழுதினாருங்கிறது அல்ல, அவர் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார், எதை எழுதுகிறார், என்ன எழுதுகிறார், அதில் அவரோட வல்லமை என்ன, அதற்கான ஒரு மொழியை பயன்படுத்துகிற விதம் என்ன. தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மொழியை தங்கத்தை உருக்குவது போல உருக்கி நீங்கள் எதையும் செய்யலாம். இந்த தங்கத்துக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, நீங்க எந்த அணிகலம் செய்வதாக இருந்தாலும் உருக்கிட்டீங்கன்னா அதை ஒரு விதவிதமா செய்யலாம். இந்த மொழி அப்படி ஒரு தங்கத்தை போல அணிகலம் செய்வதற்கு ஏற்ற மொழி. எல்லா வடிவத்திலையும் நீங்க அதை வளைக்கலாம். அப்படி வளைத்த விதம் தான் அவருடைய மொழியை அவர் கையாளுகிற விதம் ஒரு தவளை தாவி போவது போல இருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்படி கூட சொல்ல மாட்டேன், மழை பெய்வது போல இருக்கு சில சமயங்கள்ல. சில சமயங்கள்ல ஒரு வானவில்ல பார்க்கறது போல ஒரு ஆச்சரியமா இருக்கு. சில சமயங்கள்ல பறவை ஒரு கிளையில உட்கார்ந்துருக்க மாதிரி, கிளையில உட்கார்ந்துருக்க மாதிரி கால் மட்டும்தான் இருக்கும், ஆனால் பறவை பறந்துட்டே இருக்கும். அப்படி வெவ்வேறு விதமான ஒரு எழுத்து முறையை அவர் கையாளுறார். அதெல்லாமே அவருக்கு இருந்த தனித்திறன், இந்த மொழியினுடைய சிறப்பு எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க அவருக்கு தெரிவிக்கிறார். அது என்ன வாழ்க்கையை பார்த்தார்? எனக்கு அவருடைய மிகச்சிறந்த கதை இருக்கு, தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காதல் கதை அப்படின்னு நான் ஒரு கதையை சொல்லுவேன். காதல் கதைன்னு நம்ம சொன்ன உடனே 20 வயசு பையனும் 20 வயசு பொண்ணும் வந்துடுறாங்க. அது தேவையே இல்லை, எல்லா வயசுலையும் காதலிக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு இது வந்துச்சுன்னா 20 வயசு பையன் 20 வயசு பொண்ணு பற்றி தான் காதலிக்கிறத பற்றி இல்லை. ஒரு வயதான ஆணும் வயதான பொண்ணும்
அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பற்றியே தான் செல்லம்மாள் கதை. அவங்க யாரு? சென்னையில் வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு வயதானவர்கள். அவர்களுக்கு ஊர்ல பிழைக்கிறதுக்கு வழி இல்லாம சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன கடையில வேலை பார்க்குறாரு. அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நோயாளியான அம்மா. அவங்களுக்கு அப்பப்போ மூச்சு திணறல் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு சுவாச ஒவ்வாமை இருக்கு. அதனால அவர்களால் மூச்சு திணறுவாங்க. அவங்களுக்கு மருந்து பார்க்கணும். இந்த கதை அப்படிதான் தொடங்குது. அவர் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஆள் வந்து அவர் மனைவி மயங்கி கிடக்கிறத பார்க்குறாரு. அவங்கள எழுப்பி அவங்களுக்கு காஃபி, கடுங்காஃபி தான் குடிக்கிறார். அந்த அம்மா முடிச்சிட்டு அந்த அம்மா நினைச்சதா தனக்கு காஃபி போட்டு கொடுத்து தன்னை முழிக்க வைத்தது தன்னுடைய அம்மான்னு நினைச்சுக்கிறான். கணவன் நினைக்க மாட்டேங்கிறான். அதனால அவள்கிட்ட சொல்றா, அம்மா பாத்தியா இப்படி ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டேன், அவன் மோசமான ஆளு, என்னை கொண்டு வந்து வச்சு பாடாப்படுத்துறான்னு அவர்கிட்டயே சொல்றான். அவர் கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, அம்மாவை போலவே நடிக்கிறாரு. என்னம்மா செய்ய, இல்லாத வீடுனாங்க, இருக்கிற அளவுக்கு தானே செய்ய முடியும் உனக்கு அப்படின்னு நடிக்கிறார். நடித்து அந்த பெண்ணை தேர்ந்துகிறார். சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவளுக்கு நினைவு திரும்பியது. எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதாம்மா வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் வேணா காப்பி கொடுத்து தட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா நானே பார்த்துக்கிறேன். புதுமைப்பித்தன் எழுதுறாரு, சில நேரங்களில் நாம் நடிப்பிற்காகவாது இன்னொருவரை ஆறுதல் படுத்துவதற்காக அவர்களுடைய தாயாக, மனைவியாக, கணவனாக, பிள்ளையாக நடிக்க வேண்டியதுதானே இருக்கு. கணவன் மனைவியில எல்லா நேரங்களும் கணவன் கணவியாகவும் மனைவி மனைவியாகவும் இருக்க முடியாது. சில நேரங்களில் கணவனுக்கு வந்து மனைவி தாயாகவும் மனைவி கணவன் தாயாகவும் இருக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் தாண்டி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அந்த கணவனும் மனைவி சொல்றாங்க, நம்ம வந்து ஊருக்கு போகலாமா பொங்கலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் போக மாட்டாங்க. ஆனா பேசுறது ஒரு சுகம். எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, ஊரை பத்தி பேசிட்டே இருக்கிறது ஒரு சுகம். ஒரு அதே ஊருக்காரரை பார்த்து அப்படியா நீங்களா அப்படின்னு ஊர்ல போனீங்கன்னா அவரை பார்க்கவே மாட்டேன். நான் வெளியூருக்கு போயிட்டேன், மதுரையா மாப்பிள்ள வா மாப்பிள்ள அப்படின்னு ஒரு இணக்கம் வந்தது. ஆனா வெளியூருக்கு போயிட்டவங்க அந்த இணக்கம் உள்ளூர்ல வந்து அவன் மதுரையில அவனை வாழ்நாளே திருப்பாங்க. அப்ப ஊரு அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை புதுமைப்பித்தன் சொல்றாரு, அது ஒரு போதை. ஆனால் அது வாழ்க்கைக்கு தேவையானதுதான். வேற வழியில போக முடியாது. ஒரு போனா நமக்கு அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஒரு மனிதன் ஊரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்க, அது உண்மையில ஒரு பெரிய மருந்து. நாம் நம்ம ஊரை சேர்ந்த ஒரு மனிதனை ஊரை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு ஆறுதல். இங்கதாங்க பக்கத்துல எங்க ஊருக்காரர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, ஆனால் அவர் இருப்பது நமக்கு ஏதோ துணை போல தோணும். அப்ப நாம நம்மளுடைய ஊரை, ஊர் சார்ந்த மனிதர்களை நம்மளோட போதையை போல பேசிட்டே தோன்றது அந்த கதையில எழுதுறாரு. அந்த அம்மா அவங்க 2 பேருடைய ஒரு நாள் எப்படி கழியுது, அந்த நாளில் அவங்க எப்படி இறந்து போறாங்கிற பத்தினதான் அந்த கதை. ஒரு துயரமான ஒரு கதையை, அந்த கதையை சொல்லுகிற விதத்தை புதுமைப்பித்தன் ஒரு அழகான ஒரு பட்டு துணியில வந்து நம்ம ஒரு ஹேண்ட்ல எம்ப்ராய்டரி பண்றது போல அப்படி மெதுவா சொற்களை கோர்த்து எழுதுறாங்க. கதை முடியும் போது நமக்கு தெரியுது, ஒரு கணவன் மனைவி இறந்து போயிட்டாங்க. அவரோட உடலை வச்சுட்டு கணவன் வந்து இப்ப தனியா இருக்க போறான். யார் வர போறா, யார் உதவி செய்ய போறா, இந்த நகரத்துல இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்க வாழுகிற வரைக்கும் இந்த நகரத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். யாராவது இறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யார் வருவாங்க, யார் கேட்பாங்க, என்ன உதவி செய்வாங்க, உங்களோட உறவினர்கள் யாரு, ஏன் ஊர்னு மனிதர்கள் பிடிக்கிறாங்கன்னா உங்க ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் வருவாங்க, நிற்பாங்க, உதவி செய்வாங்க. அது காலகாலமாக நடக்கிறது. நகரத்தினுடைய பெரிய விஷயமே நகரத்துல உங்களுக்கான மனிதர்கள் குறைவு, நம்ம எல்லோருக்குமான மனிதர்கள் குறைவு. நாம எவ்வளவு பேரை சம்பாதிக்கிறோம், அலுவலகத்துல ஒரு 2 பேரை தெரியும், வீடு பக்கத்துல 2 பேரை தெரியும், அந்த வீதியில 2 பேரை தெரியும், அதிகபட்சம் 10 பேரை சம்பாதிக்கிறோம். நான் ஊர்ல அப்படி இல்லையே. ஊர்ல வந்து நிறைய பேரை சம்பாதிக்கணும். இங்கேயும் நிறைய பேரை நம்ம சம்பாதிக்க முடியும். ஏன் சம்பாதிக்கலன்னா நாம நினைக்கிறோம் எதுக்கு அவன் தேவையில்லை, அவர்களுக்கு நாம் தேவையில்லை, நமக்கு அவர்களுக்கு தேவையில்லை. நம்முடைய வீட்டுக்கும் அவர்கள் வீட்டுக்கும் ஒரு சுவர் இருந்தா கூட அந்த பக்கம் என்ன நமக்கு தெரியாது. அப்ப நல்லா தெரியுது, ஒரு கதையோ இலக்கியமோ அது கதையாக இலக்கியமாக எழுதப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா மனிதர்களுக்குள்ள உறவு வேணும், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும், குறிப்பாக முதுமையை சந்திக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அரவணைப்பு கொள்ளவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செலுத்தவும் வேண்டியிருக்கிறத சொல்றதுக்கான ஒரு கதை எழுதுறாரு. அப்ப அந்த மாதிரியான ஒரு கதையை படிக்க அல்லது அதை தெரிந்து கொள்ளும் போது வெறுமனா யாராவது சொல்லி கேட்டா கூட போதும், என்னன்னா உங்க மனசுல அந்த கதை நின்றோம். எங்கேயாவது ஒரு 2 முதியவர்கள் போறதை பார்த்தீங்கன்னா அப்போ உங்க மனசுல போனவங்க செல்லமாகவும் பிரம்மநாயம் போல போறாங்க. ஒரு இலக்கியம் உங்களுக்கு வாழ்க்கையை பார்க்க கற்றுக் கொடுக்கிறது, வாழ்வினுடைய உண்மைகளை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கிறது, வாழ்வை கண்டு அதிசயிக்கவும் வாழ்வினுடைய நிறைய நுட்பங்களை சொல்லவும் கொடுக்கிறது. இது வாழ்க்கையில நமக்கு நேரடியாக கிடைச்சிருமே, கிடைச்சிடும், எல்லாருக்கும் கிடைக்கும்.
உங்களுக்கு கிடைக்கும், அது உங்கள் நண்பருக்கு சொல்ல மாட்டீங்க, உங்கள் நண்பருக்கு கிடைக்கும், உங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. எதையெல்லாம் இலக்கியம் பதிவு செய்ய விரும்புகிறது அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய மொழியினுடைய நினைவுகள், உங்களுடைய வரலாறு எல்லாவற்றையும் இலக்கியம் பதிவு பண்ண நினைக்கிறேன். அது வெறுமனாக அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மாறாக உங்களை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகளை எழுத்தினுடையாக செய்ய முடியுமாங்கிறது தான் புதுப்பித்தனுடைய மகத்தான கதைகள். அதில் ஒரு கதை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கதை எல்லாம் நிறைய குறும்படமாக எடுத்துக்கிறாங்க, நாடகமாக போட்டுருக்குறாங்க. புகழ்பெற்ற கதை. கடவுள் ஒரு மனுஷனை சந்திச்சா என்ன ஆகும்? எல்லாருக்கும் எப்பவும் தோன்றுகிற ஒரு கேள்வி, கடவுள் வந்தா என்ன நடக்கும்? முதல்ல கேட்போம், நீங்க கடவுள் தானா? ஏன்னா நமக்கு தேவை ஐடி கார்டு. நம்ம தலைமுறையே எல்லாத்துலையும் கார்டு இருந்தால் அனுபவிக்கும்போதுனா நீங்க கடவுள் தாங்கிறதுக்கு என்ன ஐடி கார்டு வச்சுருக்கீங்க? அவர்கிட்ட ஒரு ஐடி கார்டு கிடையாது. சொல்ல போனா ரொம்ப பின்னிங்கே மனிதராக தான் நம்ம கடவுள் இருக்காரு. 2500 வருஷமா அவர் பார்த்துட்டே இருக்காரு. இல்லை, இந்த கடவுளை இதுவரைக்கும் கவிதையில தான் நம்ம கொண்டாடிட்டே வரோம். கவிதையில என்ன கொண்டாடி இருக்கோம் நமக்கு தெரியும். தேவாரத்துல, திருவாசகத்துல, நாம படித்த பிரபந்தத்துல எல்லாமும் கடவுளைத்தான் கொண்டாடுகிறது. கடவுளை நண்பனாக சொல்லுது, தோழனாக சொல்லுது, சரண்டர் பண்ணுது, கடவுளுடைய நேசத்துக்காக வேண்டுது, பெண்ணாக மாற்றி பாடுது, ஆணாக மாற்றி பாடுது. கடவுள் கவிதையினுடைய நிரந்தர உறுப்பினர். அதுலேயே தமிழ் கவிதையில எப்பவுமே கடவுளுக்கு ஒரு இடம். கடவுளோடு உரையாடுபவன் தான் கவிஞர். அதிலே கம்பனை போன்றவர்கள்லாம் கடவுளோட தோழமை கொண்டவனை போலவே கடவுளை காட்டுவார். ராமன் அவருக்கு ஒரு தோழன். தோழனை போல ராமனை பேசக்கூடிய அணுகக்கூடியவர் தான் கம்பன். நம்மளுடைய திருவாசகத்தில் வரக்கூடிய, தேவாரத்தில் வரக்கூடிய இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, யாரு கடவுள் அப்படின்னு கேட்டா குளிர் தரு நிழல் அப்படிங்கிறாங்க. கடவுள் அல்ல, இந்த குளிர்ச்சியான நிழல் தான் கடவுள். ஒரு மரத்தினுடைய குளிர்ச்சியான நிழல் ஒருவருக்கு என்ன தருகிறதோ அதுதான் கடவுளும் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு கடவுள் கவிதையில் இருக்காரு, உரைநடையில் வரவே இல்லை. புதுமைப்பித்தன் தான் முதல்ல கையை பிடிச்சி இருக்காரு. நீங்க வாயா வந்து கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. கதைக்குள்ள வந்த கடவுள் என்ன பண்றாரு? ஒருத்தர் பாக்குறாரு, 2 பேரும் எங்க போறாங்கன்னா, முதல்ல கடவுளை பார்த்த உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, காபி குடிக்குமா? ஒரு நவீன கதை எப்படி இருக்குங்கிறதுக்கு எப்பவும் இருக்கிற உதாரணம் தான். கடவுளே நேரில் வந்தாலும் முதல் வேலை காபி வாங்க, காபி குடிக்கிறோம், குடிக்கிறாங்க. புதுமைப்பித்தன் எவ்வளவு பகடியான மனிதர்னா, அங்க போய் உட்கார்றாங்க. பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் மேஜையில அழுக்கா இருக்குன்னு சுத்தம் பண்ண சொல்றான். சர்வர் வந்து சுத்தம் பண்றான். இவன் உடனே டம்ளர்ல தண்ணி ஊற்றி கையை கழிக்கிறான். அவன் மேஜை சுத்தமா இருக்கலாம், ஆனா பக்கத்துல அவன் கை கழிக்கிறான். காபி வருது, காபி குடிக்கிறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க கடவுளா இருக்கிறது பிரச்சனை இல்லை, பில்லு நீங்க கொடுக்கணும், அதுதான் முக்கியமானது. அப்பதான் நீங்க கடவுள் நம்பவே அப்படின்னா, கடவுள் ஒரு பிரச்சனை நானே கொடுக்குறேன்னு பில் கொடுக்குறாரு. கடைக்காரன் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னா, கடவுள் கொடுத்த 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்கணும் இல்லையா, ஒரு கள்ள நோட்டு எடுத்துட்டாரு. கடவுள் எடுத்து பாக்குறாரு, கள்ள நோட்டு எடுத்துட்டாரு. பிறகு என்னையா கொடுத்துட வேண்டியதானே, பரவாயில்ல பிரிச்சு போட்டு, ஏன்னா கடவுளுக்கு காசுக்கு பஞ்சமா இல்லையே. அப்ப கடவுளை அறிமுகப்படுத்துகிற புதுமைப்பித்தனுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, மனுஷனை போலவே கடவுள், மனுஷன் நம்மளுடைய ஆசைகள் எல்லாவற்றுக்குமான உருவம் தான். அப்ப நம்ம கவிதை எழுதியிருக்காரு. கடவுள் என் முன்னாடி தோன்றாரு, என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்பான்னு நினைச்சேன். அவரும் கேட்கல, நானும் சொல்லல, 2 பேரும் மௌனமா போயிருக்கோம். ஏன் அப்படின்னா, எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு ஆள் என் கடவுளாக எடுத்துப்பாரு. புதுமைப்பித்தன் கதையில வரக்கூடிய கடவுள் என்ன பண்றாரு, இவரை பாக்குறாரு, எல்லாம் பண்றாரு, வீட்டுக்கு போறாரு. அந்த மனுஷனோட வீட்டுக்கு போனா புதுமைப்பித்தன் சொல்றாரு, அந்த மனிதனோட வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, ஆளோட மகன். அவ அப்பாவிட்ட ஓடி வந்து கேட்கிறா, அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்த அப்படின்னு. அவங்க அந்த அப்பா வந்து ஒரு வைத்தியர், தத்துவம் படித்தவர், அறிவாளி. பொதுவாக அறிவாளிகள் எல்லாருமே குழந்தைகள்கிட்ட பேசுறது போல அவர் பேசுறாரு, என்னையே தான்ப்பா வாங்கிட்டு வந்தேன். உடனே அந்த குழந்தை சொல்றது, ஒன்னதான் தினம் வாங்கிட்டு வாங்கிட்டு. அப்ப நல்லா தெரிகிறது, குழந்தைகளுக்கு வீடு திரும்பி வரக்கூடிய அப்பா ஏதாவது வாங்கிட்டு போகணும். சொல்லும் போது அப்பா திரித்து போய் நிற்கிறார், சரி. அடுத்த வரி எழுதுகிறார், கடவுளும் திரித்து போய் நின்றார். ஏன்னா அவரு சும்மா வந்திருக்காரு. நன்றாக நமக்கு தெரியுது, கடவுளே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைகளுக்கு கையில ஏதாவது வாங்கிட்டு வரணும். சும்மா வந்தா கடவுளா இருந்தாலும் குழந்தை ஏன் சும்மா வந்தேன்னு கேட்கணும். இப்ப குழந்தைகளுக்கு கடவுளை கேட்கிற உரிமையும் இருக்கு. அப்படி கேட்கும் போது தலைமுறைய வேண்டிய அவசியம் கடவுளுக்கு இருக்கு. இந்த கதைக்குள்ள என்னெல்லாம் செய்தார், ஒரு சின்ன கதை. ஆனா அந்த கதைக்குள்ள ஒரு கடவுளை அனுப்பி, கடவுளை பற்றி பேச வைத்து, கடவுளை லௌகீக விஷயங்களில் ஈடுபட வைத்து, கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு டான்ஸ் ஆடணும்னு விரும்புறாரு. ஒரு நாடகத்தில் போய்
என்ன வேஷம்னா சிவன் வேஷம். அவர் தான் சிவன். ஆனா அவரே சிவன் வேஷம் போட்டு ஆடுனா ஒருத்தன் சொல்றான், இவரெல்லாம் கெட்டப் சரியில்லைமா வேற. இது சாப்ளினுக்கு நடந்தது. சாப்ளினுடைய நீங்க மாறுவேட போட்டியில சாப்ளினே கலந்துட்ட போது அவருக்கு 2வது இடம் தான் கிடைச்சது. முதலிடம் சாப்ளினை விட நல்லா சாப்ளினா இருக்கிற ஒருத்தனுக்கு கிடைச்சது. இப்ப சிவனுக்கு கிடைத்த உடனே இந்த கதையினுடைய முடிவு தான் ரொம்ப அழகானது. சிவன் சொல்றாரு, மனிதர்களுக்கு 8 நின்று உதவி செய்யலாம், கூட இருந்து வாழக்கூடாது. ஒரு கதை எழுதப்பட்ட ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு படிக்கிறோம், இந்த தலைமுறை படிக்கிறோம். நம்ம போய் அதோட நெருங்க முடியுது இல்லையா, நமக்கு புரிந்து கொள்ள முடியுது இல்லையா. அறிவியல் வந்து கடவுளை பற்றி 1000 விதங்கள்ல விளக்கம் சொல்லுது, புரிந்து கொள்ள பார்க்குது. இன்னும் சொல்ல போனா உலகத்தினுடைய முக்கியமான புதிர்களில் ஒன்று, கடவுள் ஏன் மனிதனுக்கு தேவையானவனா இருக்கிறான், கடவுள் ஏன் மனிதர்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் எல்லா சமயங்களும் கடவுளை மையமாக கொண்டதாகவே இருக்கு. இந்த அறிவியலினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தடையாக இருந்தது மதம் தான். எல்லா நேரங்களிலும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வரும்போது அதற்கு வந்து முதல் குரல் எதிர்ப்பு வந்தது மதத்திடம் இருந்ததும். நமக்கு கலிலியோ பார்க்குறோம், நாம் எல்லா அறிவியலாளர்களையும் பார்க்குறோம். ரொம்ப நான் எப்போவுமே சொல்கிறேன், டார்வின் ஒரு புத்தகத்தை எழுத விரும்புகிறார். டார்வினுடைய மனைவி சொல்கிறா, இப்படி ஒரு புத்தகத்தை எழுதினேன்னா அது வந்து ஒரு பெரிய பாவம், உன்னை சபையிலேருந்து நீக்கிடுவாங்கன்னு சொல்கிறான். டார்வின் சொல்றாரு, நான் எழுதின புத்தகத்துக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு, நான் போய் உட்கார்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு ஆண்டுகள் ஆய்வு பண்ணியிருக்கிறேன், அதை தானே எழுதுறேன். நான் என்னுடைய இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ங்கிற புத்தகம் வெளியாயிடுச்சுன்னு சொன்னா, இந்த மனித குல வரலாறு வந்து புதுமையாக இருக்கும், எப்படி உருவானதுன்னு தெரியும்னு சொன்ன உடனே அவ சொல்றா, இப்படி ஒரு புத்தகத்தை எழுதி நீ வெளியிட்டேன்னா கடவுள் உன்னை தண்டிக்க மாட்டாரு, நம்ம பிள்ளைங்களை தண்டிச்சுவாங்க. டார்வின் சிரிக்கிறார், அப்படிலாம் தண்டிக்க மாட்டாங்களே. ஆனா என்ன ஆகுது, அவருடைய மகள் நோய் விடுறா, மகளுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது, அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் போய் இறந்துடுறா. இப்போ அவருக்கே பயம் வருது, உண்மையில நாம் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எழுதுனா கடவுள் தண்டிச்சுட்டார் போல இருக்கே. அந்த புத்தகத்தை கெட்டி தூக்கி போட்டுட்டாரு, எடுக்கக்கூடாது வெளியில, வேண்டாம். அல்டாஸ் ஹக்ஸ்லின்னு ஒரு எழுத்தாளர், அவருடைய சகோதரர் வராரு, வந்து இவரை பார்க்கிறார். பார்த்து டார்வின்கிட்ட சொல்றாரு, நீங்க அப்படி ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை தடுக்கக்கூடாது. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அந்த காலகட்டத்தில் வெளியாகாத போது 100 வருடம் மனித குலம் அதுக்காக காத்திருக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய முயற்சி செய்த டார்வின், தயவு செஞ்சு நீங்க இதை ஒரு சமயம் சார்ந்த விஷயமா பார்க்காதீங்க, அறிவியல் வெளியிடுங்கன்னு சொல்றாரு. அவருக்கு தயக்கம், என் மகன் செத்து போயிட்டாலே, அவன் சொன்னது நடந்துச்சு, இப்ப எப்படி நான் அறிவியலை நம்புறதுன்னு போத அன்றைய கனவுல அவரோட மகள் வரா, வந்து அவருக்கு டார்வின் சொல்றா, எனக்காக ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தடுக்கப்படும் என்றால் அதுதான் என் மீது சுமத்தப்படக்கூடிய பெரிய குற்றச்சாட்டா இருக்கும். தயவு செய்து நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிடுங்கன்னு அவன் மக கனவுல வந்து சொல்றான். மறுநாள் அந்த புத்தகத்தை உடனடியாக பதிப்பாளருக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரல. இப்போ நமக்கு தெரிகிறது, ஒரு அறிவியல் வரும்போது, அந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வரும்போது அதற்கு சமயம் கொடுத்த தடையும் அதற்கு ஏற்பட்ட பெரிய இழப்புகளும் விஞ்ஞானிகள் தண்டிக்கப்பட்டதும் நம்ம வரலாறுல பார்க்கணும். அதே எல்லா தவறுகளுக்கும் பின்னாடி போப் ஒரு நாள் மன்னிப்பு கேட்கிறார். இந்த விஞ்ஞானிகளை எல்லாம் எடுத்ததுக்கான பொது மன்னிப்பை போப் வந்து ஒரு முறை பகிரங்கமாக கேட்கிறார். அப்ப தெரியுது, அறிவியல்ல இவ்வளவு ஆண்டு காலமாக சமயம் இருந்தது. ஆனால் அதில் போராடி அவர்கள் வெல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இல்லையா. அறிவியல் பார்வைங்கிறது நம்ம காலத்தினுடைய முக்கியமான பார்வைங்கிறத இலக்கியமும் தானே சொல்லுது. இலக்கியத்திலையும் கடவுளை அழைத்துட்டு வந்து கடவுள் மீது கேள்விகள் கேட்கவும் விசாரிக்கவும், இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவினுடைய துணை கொண்டு கேள்வி கேட்கவும் அவருக்கு உதவி செய்து இல்லையா. நீங்க புதுமை பித்தனை படிக்கணும், புதுமை பித்தனுடைய கதைகளை படிங்க. புதுமை பித்தனை போலவே அவரோட காலகட்டத்தினுடைய, அவர் ஒருவர் அல்ல, அவருடைய காலகட்டத்தினுடைய பெயர் மணிக்கொடி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. மணிக்கொடியில எழுதின எழுத்தாளர் PS ராமையா அவருடைய காலகட்டத்தில் எழுதினார். மணிக்கொடியில PS ராமையா அவர் போலவே எழுதின சிதம்பரம் சுப்பிரமணியன் இருந்தார். இவர்களுடைய காலகட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்து வந்து எழுத்து அப்படிங்கிற பத்திரிகையில சீசு செல்லப்பா எழுதினார். சீசு செல்லப்பாவால் உருவாக்கப்பட்ட எழுத்தாளர்கள்னு ஒரு பெரிய கானா சுப்பிரமணியத்திலிருந்து பிரமிழிலிருந்து ஒரு பட்டியலே உருவானாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டு காலமும் தமிழ் இலக்கியத்தில் ஒரு போக்கு அறிமுகமாகி அந்த எழுத்தை, அந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளாக சில எழுத்தாளர்கள் வந்து ஏற்றாங்க. அவர்கள் அவ்வளவு பேரை நாம் சொல்ல முடியாது, ஒரு சிலரை நாம் சொல்லலாம். குறிப்பாக 50-60களினுடைய தொடக்கத்தில் வந்த இந்த எழுத்து இயக்கத்தினுடைய புதுமை பித்தனை போலவே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் அழகிரிசாமி. அழகிரிசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில், இடைச்சவன்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்த, அங்கே வந்து அவர்களுக்கு கிடைத்த இசையை கைவிட்ட, அதில் இருக்கக்கூடிய ஒரு கல்வியை படித்து வெளியே வந்த ஒரு மனிதர்.
இந்தியாவிலேயே ஒரே ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த இடைச்சவல்ங்கிற கிராமத்துக்கு இருக்கிற சிறப்பு. ஒரு சின்ன கிராமத்துல அடுத்தடுத்த வீட்டை சேர்ந்த 2 பேர் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒருவர் கி ராஜநாராயணன், இன்னொருவர் கு அழகிசாமி. 2 பேருமே சாகித்ய அகாடமி எழுதியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமத்துல எங்கேயாவது அடுத்தடுத்த நண்பர்கள் பக்கத்து வீட்டுல இருந்துட்டு 2 பேரும் எழுதி எழுத்தாளர்களாகி 2 பேருமே புகழ்பெற்ற எழுத்தாளர்களாக இருக்காங்கன்னா எந்த கிராமத்துக்கும் கிடையாது. ஆனா அந்த கிராமத்துக்கு நாங்க போய் ஒரு பேர் பலகை வைங்க அப்படின்னு சொல்றோம். 50 வருஷமா வைக்கவே மாட்டேங்கிறாங்க. இவ்வளவுக்கும் அதுக்கு எதிராக ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியில போய் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன், நீங்களாவது தயவு செஞ்சு உங்க காலேஜ் வாசல்ல வைங்க. எதிரே இருக்கக்கூடிய கிராமம் ஒரு புகழ் பெற்றது, 2 சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் அங்கேயே பிறந்திருக்கிறார்கள்னு வைங்க அப்படின்னா அது ரோட்ல போகும்போது பார்க்க மாட்டாங்க சார். ஏப்பா அவ்வளோ பெரிய மோட்டல் இருக்கு, அதை பார்க்குறாங்க, பக்கத்தில் வைங்கன்னா பார்க்க மாட்டாங்க. இப்போ நமக்கு அவருடைய முக்கியத்துவம் தெரியல. ஆனால் தமிழ் இலக்கியம் படித்தவங்கிற முறையில் நான் இந்த கு அழகிசாமியும் கி ராஜநாராயணனும் மிக முக்கியமான ஆளுமைன்னு சொன்னேன். அவர்கள் 2 பேரும் தான் எங்களோட நான் பிறந்து வளர்ந்த அந்த கரிசல் மண்ணை எழுதியவர். இந்த கரிசல் பிரதேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி தான் நான் தமிழகம் முழுக்க சுற்றினாலும் இந்தியா பூரா போய் வந்தாலும் என்னுடைய மண் என்னை விட்டு போகவே போகாது. என்னோட பேச்சில் என்னோட சிந்தனையில் அந்த மண்ணோட இது. அதுக்கு என்ன அப்படி ஒரு பெரிய சிறப்பு? ஒன்றும் இல்லை, எல்லாமே இல்லைங்கிறது தான் அதோட சிறப்பு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்ததோ அது எதுவுமே கிடையாதுங்க. அங்கேருந்து வெறும் வறட்சி, பஞ்சம், இன்னும் சொல்லப்போனால் அடிப்படை விஷயங்களுக்கு காத்து கிடக்கிற போராடுகிற மக்கள். ஆனால் அந்த எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை தாண்டி வாழ்ந்து இன்னைக்கு பல தலைமுறைகள் அங்கேருந்து வந்துட்டாங்க. அப்போ அந்த கரிசலை எழுதணும் இல்லையா? அப்படி எழுதியவர்கள் முக்கியமான ஆள் கி ராஜநாராயணன், அழகிசாமி. அழகிசாமி தமிழ் சிறுகதையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறார். என்னன்னா, அவருடைய எழுதிய கதைகள் எல்லாம் ஒரு தொகுப்பாக எழுதியிருக்கு. கு அழகிசாமி கதைகள் அப்படின்னு காலச்சூடு பதிப்பும் இப்போ சமீபமாக போட்டுக்கிறாங்க. இதே புத்தகத்தை நேஷனல் புக் ட்ரஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அந்த தொகுப்பில் முழுவதும் இல்லைனாலும் சிறந்த 10 கதைகள், அந்த கதைகளே படிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நான் தீபாவளிக்கு முதல் நாள் இரவு நான் அந்த தொகுப்பை திறந்து அதில் இருக்கக்கூடிய ராஜா வந்திருக்கிறாருங்கிற கதையை படிக்கிறேன். என்னுடைய தீபாவளி அப்படி தான் கொண்டாடுறோம். உலகத்தினுடைய தீபாவளிக்கு எப்போவுமே பட்டாசு, இனிப்பு, புத்தாடைகள் இருக்கு இல்லையா? என்னுடைய தீபாவளிக்கு அதெல்லாம் கிடையாது. என்னுடைய தீபாவளி எப்படி கொண்டாடினேன் நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். என்னுடைய தீபாவளியின் முதல் நாள் இரவு 9 மணிக்கு நான் கு அழகிசாமியினுடைய ராஜா வந்திருக்கிறார் கதையை படிக்கிறேன். அந்த கதையில் ஒரு தீபாவளியை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு கிராமத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்க? ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் வெளிச்சமே இல்லாத ஒரு ஊரில் தீபாவளி கொண்டாடுறாங்க. பட்டாசு வெளிச்சத்தில் தான் முகமே தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் வசதி இல்லாத ஒரு வீட்டில் தஞ்சம் முகுந்ததான் ஒரு சின்ன பையன். அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. அந்த வீட்டில் மார்க் உடைகள் இல்லை. ஒரே ஒரு விஷயம், குளிச்சுட்டு வந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு துண்டு கட்டிட்டு ஒரு சின்ன பையன் நிற்கிறான். அவனுக்கு கிடைத்த புத்தாடை என்ன அப்படின்னா ஒரு துண்டு தான். சட்டை கிடையாது, டவுசர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதே ஊரில் வசதியான வீட்டில் ஒரு பையனுக்கு அவனுடைய அக்கா திருமணமாகி வந்திருக்கிறா, அவங்கள்ட்ட எல்லாமே கிடையாது. அந்த பையன் சொல்கிறான், எங்கள் மாமா ராஜாடா, எங்கள் மாமா வந்திருக்காருடான்னு. இந்த பையன் சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கும் ஒரு ராஜா வந்திருக்காருடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இல்லாதவர்களுக்கும் ஒரு தீபாவளி இருக்குது. அந்த இல்லாதவர்களுடைய தீபாவளிங்கிறது நாம் நினைப்பது போல ஒளிமயமானதெல்லாம் இல்லை. ஆனால் அன்பால் நிரம்பியது. அந்த துண்டு ஒரு வருஷம் ஒருத்தர் மேல் போட்டுக்கணும்னு வாங்கின துண்டை எடுத்து யாரோ ஒரு பையன் கொடுக்குறான். நான் ஒவ்வொரு முறை தீபாவளி இருந்துச்சு அந்த கதையை படிக்கும் போது எனக்கு தோன்றுகிறது, ஒரு பக்கம் பெரிய கொண்டாட்டம் நடந்தாலும் ஒரு பக்கம் அந்த கொண்டாட்டமே இல்லாத, கொண்டாட்டத்துக்காக பெரும் கஷ்டங்களை சந்திக்கிற, கொண்டாட்டங்களுக்கான வசதிகள் இல்லாதவர்களும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்களேங்கிறத அந்த கதை எனக்கு ஒவ்வொரு நாளும். இந்த கதையை படிக்கிறேன். காலையில் விடிந்த உடனே தீபாவளியில் எல்லாம் எழுந்திரிச்சு புத்தாடைகள் போட்டுருக்காங்க. நானும் போய் ஒரு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு உட்காந்து முதல்ல ஆக்டோவியா பாஸோட ஒரு கவிதையை எடுத்து படிக்கிறேன். அந்த கவிதையில் ஒரு கவிதை வருது, நானும் அவளும் சந்தித்து கொண்டோம். என் அனுமதி இல்லாமலே என்னுடைய கைகளும் அவள் அனுமதி இல்லாமலே அவளோட கைகளும் ஒன்றை ஒன்று கோர்த்துக்கொண்டன. என் அனுமதி இல்லாமலே என்னுடைய இதழும் அவள் அனுமதி இல்லாமலே அவளுடைய இதழும் முத்தமிட்டுக் கொண்டன. என் அனுமதி இல்லாமலே என்னுடைய உடலும் அவளுடைய உடலும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டன. நாங்கள் இருவரும் பரஸ்பரம் பிரிந்து போய்விட்டோம் அப்படின்னு ஒரு கவிதை வரும். காலையில் போகும்போது எனக்கு இதுதான் ஒரு பெரிய மத்தாகும். அப்போ வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிற விதம் என்பது உலகம் அனுபவிக்கிறதா தான் இருக்கணும் அவசியம். எழுத்தின் வழியாக, இசையின் வழியாக, சினிமாவின் வழியாக, இன்னும் சொல்ல போனால் நல்ல சந்தோஷங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள முடிந்தால் அதுதான் இனிப்பு, அதுதான் பட்டாசு, அதுதான் புத்தாடை. அதை உருவாக்க தவறுனதுனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா இதெல்லாம் செய்யுது. நான் சின்ன வயசுல 10-11 வயசுல தீபாவளிக்கு சினிமா பார்த்தேன். என் பையனும் பார்க்குறான். வேறு ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. ஆனால் 50 ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த 50 ஆண்டு காலத்தில் ஒரு பொழுதுபோக்குடையா இல்லை.
வேணா டிவி பார்க்குறான். நான் சின்ன வயசுல டிவி பார்க்கல. ஆனால் டிவி சினிமாவை தாண்டி இந்த போல பண்டிகைகளில் நாம் ஒன்று கூடி கழிப்பதற்கு ஒரு கலை கூடவா இல்லை நம்மகிட்ட. ஒன்று கூடி இசை கேட்கலாம், ஒன்று கூடி நாடகம் பார்க்கலாம், ஒன்று கூடி கவிதை வாசிக்கலாம், ஒன்று கூடி புத்தகம் வாசிக்கலாம், ஒன்று கூடி விளையாடலாம், ஒன்று கூடி எவ்வளவோ செய்யலாமே. எதையுமே ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் ஒரு பண்டிகை இன்னைக்கு? அப்போ நல்லா தெரியுது, நம்மளுடைய பண்டிகைகளை நாம் முடிவு செய்வதில்லை, யாரோ முடிவு செய்கிறாங்க. யாரோ சினிமா தேட்டரில் படம் போடுறான், யாரோ பார்க்குறான், நான் பார்த்தேன், எங்கள் அப்பா பார்த்தாரு, என் பையன் பார்ப்பான்னா கலைகளை ஏன் பண்டிகையிலிருந்து நம்ம விளக்கலாம்? இலக்கியம் திரும்ப திரும்ப மனித மேன்மைகளை சொல்லும்போது இந்த கலை சார்ந்த விஷயத்தை பண்டிகைகளோடு கொண்டாட்டங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். படிங்க, குறைந்தபட்சம் ஒரு பண்டிகை நாளில் ஒரு சந்தோஷமான தருணத்தில் ஒரு கவிதை படிங்க, ஒரு கதை படிங்க. ஒரு கவிதையில் ஒரு வரி படிச்ச வந்ததுன்னா, சந்தோஷத்தை 5 பைசா மிட்டாயாக வாங்கி அனுபவிக்க தெரிந்த வயது எனக்கு ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு 500 ரூபா இருக்கு, ஆனால் அந்த சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா சந்தோஷப்படுற பையனா நான் இருந்திருக்கிறேன். ஆனால் 500 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் அந்த சந்தோஷம் இல்லையே. அப்போ நல்லா தெரியுது சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியல. இலக்கியம் புதிய சாளரத்தை திறக்கும். அழகுசாமியோட ஒரு கதையில் ஒரு அண்ணன் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கா, அவருக்கு சம்பாத்தியம் இல்லை. தம்பி அரசு ஊழியராக இருக்கிறார். தம்பி அண்ணனோட குடும்பத்தை எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு, அண்ணனுக்காகவே வாழ்றாரு. அண்ணா சொல்றான், தம்பி நீ எவ்வளோ வருஷம்டா இப்படி எனக்காகவே செய்வ, நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்கிறோ, உனக்குன்னு குடும்பம் வேணாமானா, இல்லைண்ணே வந்தா அது பிரச்சனை ஆகுண்ணே, உன் பிள்ளைங்க உன் மனைவி நீ நல்லா இருக்கணும்ண்ணே, ஏன்னா நீ என்னை படிக்க வச்சிருக்க, அதனால உனக்கு தானே என் வாழ்க்கைன்னு அர்ப்பணிப்போட வாங்க. இந்த அண்ணனுக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா, இவனுக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கு. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வந்து தம்பியை கல்யாணம் பண்ணிக்கவங்க பண்ணிக்கணும்னு சொல்ல வைக்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். அண்ணனுடைய குடும்பத்தில் எல்லாமே தம்பியை கேட்டாங்க. ஒரு நாள் தம்பி அலுவலகத்திலேருந்து வரான், அண்ணன் இல்லை, குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கிறாரு, கடற்கரைக்கு போயிருந்தா சொல்கிறாங்க. அண்ணி மட்டும் இருக்கிறாங்க. தினம் இருக்கிற ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணனுடைய மனைவி தான். இன்னைக்கு திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அவருடைய மார்புகள்லாம் ஒரு நிமிடம் அப்படியே அண்ணியை பார்த்துட்டே இருக்காரு. அந்த அம்மாவுக்கும் தெரியுது இன்றைய பார்வை நேற்றைய பார்வை இல்லை. இன்றைக்கு என்னுடைய உடல்களே அவன் பார்க்கிறான், என் மீது அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை உருவாகுதுன்னு தெரியுது. ஆனால் இப்படி தடுக்க முடியும்? அவரை நம்பி வாழ்கிறோம், அவர் கொடுக்குற சம்பாத்தியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவருக்கு கட்டுப்பட்ட குடும்பம். நாம என்ன செய்யுது? விளக்கவா அனுமதிக்கவா தெரியல, பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு போய் அவன் அண்ணியை கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சு முத்தமிட போகும்போது அவனுக்கு தோணுதான், ஐயோ தவறு பண்ணுறேன், சஞ்சலம் அடைஞ்சிச்சு மனசு, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படியே காது மன்னிச்சிருங்க அண்ணி, மனசு தடுமாறிடுச்சு, வேணாம் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு யோசிக்கிறான், இவ்வளோ வருடம் நான் நியாயமாக தானே இருந்தேன், கல்யாணம் பண்ணிக்கல, தியாகம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் மனசு ஏதோ ஒரு நிமிடத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாறிடுமா? மாறிடும்னா என்ன, மனசு கட்டுப்பாடுன்னு ஒன்று இல்லையா அப்படின்னு தோணுது. அப்படின்னு நினைக்கிறான். இப்போ என்ன தோணுதுன்னா, அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் தானே என்ன நினைப்பாரு, பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? நாம் வாழ்க்கையில் ஒரு சலனத்தால், ஒரு நிமிடத்தில் ஏற்பட்ட சலனத்தால் இவ்வளோ ஆண்டு காலம் செஞ்சதெல்லாம் ஒன்றுலாம் போயிடுச்சு. உடனே அவன் வந்து வீட்டுக்கு வந்து அண்ணிட்டு சொல்கிறான், நான் வெளியூருக்கு போயிடுறேன், மாதந்தோறும் பணம் அனுப்புகிறேன், நீங்களும் அண்ணனும் வாழுங்க, இனிமேல் உங்கள் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன். அவங்க ஒன்றுமே சொல்ல அமைதியாக உட்காந்தே இருக்காங்க. இரவு அண்ணன் வராது. எங்கே தம்பி போயிட்டான், வெளியில் எங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அவன் தம்பி வந்து அண்ணனை பார்த்து சும்மா ஒரு பொய் காரணம் சொல்லிட்டு போயிடலாமேங்கிறதுக்காக வரான். அண்ணன் ஒன்றுமே கேட்கல. நடந்ததை சொன்னாங்களா கேட்டாங்களா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, இதுக்கு தான் அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ ஒரு வரி என்ன இருக்குன்னா, அந்தந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும்னு யார் காலகாலமா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? ஏதாவது ஒன்று நடக்கும். எந்த அந்த ஒன்றை நடந்துட்டு இதுல யாரும் குற்றம் சொல்றாங்களா? குற்றம் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் ஆழமாக சுட்டி காட்டுறாரு. அவர் என்ன அப்படின்னா, உறவுகளுக்குள்ளதான், அண்ணன் தான், தம்பி தான், ஆனாலும் மனம் எங்கோ ஒரு இடத்துல தடுமாறத்தான் செய்யும். மனிதன் பலவீனமானவன் தான். தீனராஜனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி இருக்கு, மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயல் அப்படின்னு சல்லி பயல் சொன்னதில்லை, மகத்தான சல்லி பயல் சொன்னார். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் மகத்துவம் இருக்கு, ஆனா அவன் சல்லித்தனமா தான் இருக்கும். அப்ப இந்த கதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியுது என்னன்னா, நம்ம கூட வாழக்கூடிய, நாம யாரை தெய்வமாக நினைப்போமோ அவர்களிடம் கூட சில நேரங்கள்ல நம்ம தடுமாறிப்போம். மனதை அப்படியெல்லாம் இரும்பை போல உறுதியாக வைத்துக் கொள்ள முடியாது.
ஒரு கதை ஒரு வெளிச்சத்தை போல நம்ம மனசுல எப்பவும் எழுதிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கதையை படித்த பிறகு எங்க போனாலும் கவனமா நடந்துக்கணும், நியாயமா இருந்துக்கணும், சரியா இருந்துக்கணுங்கிறத இந்த வெளிச்சம் நமக்கு காட்டுது இல்லையா? இந்த கதையை எங்கேயோ என்னோட 20 வயதுல படித்தேன், இன்னைக்கு வரைக்கும் என் மனதில் பதிவு. அப்புறம் யாரோ ஒருவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னா புரிஞ்சுக்கிட முடியுது. பலவீனம் தானே, அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன அப்படி என்ன ஏதாவது தவறு பண்ணிட்டானா, மனிதன் தானே அவனும். அப்புறம் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கு, இல்லாமை ஒருவரை எவ்வளவு தள்ளும் யோசிச்சு பாருங்க. உங்க நிழல்ல ஒருத்தர் வாழ்ந்ததுக்காக நீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கணுமே. இப்போ ஒருவேளை இந்த தம்பி மோசமான மனிதனாக இருந்தால் அந்த அண்ணியுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அப்ப நல்லா தெரியுது, மனிதர்கள் மனத்தின் பொருட்டாக எல்லா விஷயங்களையும் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு கொரியர் பாய் அன்னைக்கு பார்த்தேன். இந்த கொரியர் பாய் சொல்றான், சார் நான் ஒரு வீட்டுக்கு கொரியர் கொடுக்க போறேன். அவர் சொல்றாரு, கொரியர் கொடுத்த உடனே கூடுதலா 10 ரூபா கொடுத்தாரு. எதுக்குன்னு கேட்டேன். 10 நிமிஷம் இருந்து பேசிட்டு பார்த்தேன், நீ பேசுறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் அவர்கிட்ட என்ன சார் பேச முடியும்னா, நீ பேசாத நான் பேசுவேன், எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, வீட்டுல டிவி தான் இருக்கு, அது கூட பேசி பிரயோஜனம் இல்லை. அவன் சொல்றான், சார் கூரியர் எதையாவது எடுத்துட்டு வா, டெய்லி 10 ரூபா தரேன், ஆனா என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்ப நல்லா தெரியுது, மனிதர்கள் தன் மனதை பகிர்ந்து கொள்ளவும் பேசவும் விவாதிக்கவும் தயாராக இருக்காங்க. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. இலக்கியம் தான் அதுக்கான பொருட்கள். அதுல கொண்டு போய் போட்டீங்கன்னா, அதுல சேமித்து வைத்தீர்கள் என்றால் உலகம் வரும். இப்படி அழகுசாமி, புதுமைப்பித்தனை, மௌனியை, ஜானகிராமனை, அசோகமித்திரனை, சுந்தர ராமசாமியை, கி ராஜநாராயணன் ஒரு வரிசையான எழுத்தாளர்களுடைய பெரும் பட்டியல் தமிழ்ல. உங்களுக்கு நேரம் கிடைத்தால், உங்களால் முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பேரையும் படிச்சிட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியும், ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்றவங்களுக்கு சின்ன சின்ன துண்டாக உடைத்து சாப்பிட்றாங்க இல்லையா? அப்படி சின்ன சின்ன துண்டாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு கவிதையை படிங்க, ஒரு கதையை படிங்க, ஒரு ஜானகிராமனுடைய ஒரு சிறுகதையை படிங்க. பாயாசம் ஒரு சிறுகதை, அது என்ன ஒரு மகத்தான சிறுகதை. தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த சிறுகதையில் ஒரு சிறுகதை பாயாசம். கி ராஜநாராயணன் கோபால கிராமம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் ஒரு திருடன் வரான், திருடனை பிடிச்சி கழுவேற்றம் பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் அதுதான் தண்டனை. என்ன பண்ணுவாங்க, ஆசன வாய் வழியாக ஒரு ஈட்டி போல இருக்கக்கூடிய ஒன்றை சொருகிடுவாங்க, அதுக்குள்ள அவன் அப்படி நிற்பான். அப்படி கழுவேற்றப்பட்ட திருடன் முன்னாடி குழந்தைகள்லாம் விளையாடிட்டே இருக்காங்க. திருடன் திரும்பி பார்க்குறான். திருடன் திரும்பி பார்க்கும்போது அந்த விளையாடுகிற குழந்தைகளை பார்க்கும்போது அவன் மனசும் விளையாடணும். அவன் அப்படியே அந்த குழந்தைகளை பார்த்துட்டே இருக்கான். குழந்தைகளை சுற்றி சுற்றி ஆடிட்டே இருக்காங்க. இவனுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வெளியில போய் அந்த குழந்தைகளோட கலந்து விளையாடுறான். விளையாடும் போது அவனுக்கு தோணுது, ஏன் திருடன் ஆனோம், ஏன் இப்படி தப்பு பண்ணோம், ஏன் மாட்டிக்கிட்டோம், ஏன் சாக போகிறோம். நாம அறியா பருவத்தில் செய்த ஒரு விஷயம் அப்படியே வளர்ந்து இவ்வளவு ரியலைஸ் பண்ணுறோம். நிறைய நேரங்களில் தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பே என்னன்னா, அது மனித மனதை அணுகுகிற விதமும், அதனுடைய சிடுக்குகளை, சிக்கல்களை, இருட்டை காண்பிக்கிற விதமும் அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வதுங்கிறது. இந்த நவீன இலக்கியம் திறந்த நிறைய கதவுகள் இதுதான். உறவுகளுடைய சிக்கலை அது அடையாளம் காட்டுது, சமூகத்தோட சிக்கலை அடையாளம் காட்டுது, பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மனிதர்களுக்கு, அடித்தட்டில் வாழ்கிற மனிதர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு காட்டுது. முதலாக நான் ஜெயகாந்தனுடைய கதையின் வழியாகத்தான் இந்த நடைபாதை வாசிகளை புரிஞ்சுக்கிட்டேன். சேரியில் வசிக்கிற மனிதர்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய உலகத்தில் இதெல்லாம் நடக்கும். ஒரு ரிக்ஷாக்காரன் மனைவி, ரிக்ஷாக்காரனுடைய மனைவி யாரோ வேற ஒருத்தனோட போயிடுறான். ரிக்ஷாக்காரன் அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லை. திருப்பி ஒரு நாள் தற்செயலாக பார்க்குறான், அவள் நோயாளியாக இருக்கா, அவளை பிடிக்கிறான். அவள் மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நாம அது உனக்கு பிடிச்சதரமாக போனேன், போயிட்டோம், அதனால என்னது வாசத்துக்கு தெரிஞ்சுக்கிறான். அவன் வாழ்க்கையில் எந்த சட்டமும் இல்லை, எந்த நியாயமும் இல்லை. அவனுக்கு ஒரு நியாயம். அவன் நியாயம் என்ன, மனைவிக்கு விருப்பமாக இருந்து ஒருவரோட போனால் தவறு இல்லை, அது அவளோட ஏமாலும் இல்லை. அப்போ அவன் எவ்வளவு எளிதாக ஒரு பிரச்சனையை கையாளலாம் பாருங்க. ஆனால் சரியா தவறா தெரியாது. ஆனால் அதை கையாளுகிற ஒரு மனிதன் சாமானியனாக இருக்கான். அவனுக்கு அவன் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மனப்பக்குவம் இருக்குங்கிற ஜெயகாந்தன் காட்டுறாரு. இந்த சுந்தராமசாமியினுடைய மிகச்சிறந்த கதைகள் பிரசாதம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு கதை. அந்த கதையில் வரக்கூடிய ஒரு போலீஸ்காரன் தன் பிள்ளை பர்த்டேயை கொண்டாடணுங்கிறதுக்காக ஒரு கோயில் பூசாரியை நிறுத்தி வச்சு சைக்கிளில் லைட்லாம் வந்து காசு கொடுன்னு கேட்குறான். அவர்கிட்ட காசு எது? அவர் சொல்ல, நானே ஏதோ சில்லறை வாங்கி வச்சுருக்கேங்கன்னா, நான் என்னையா பண்ணேன், என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒருத்தரும் காசு கொடுக்க மாட்டேங்கிறானே. அப்போ அவளும் மனிதனுடைய துக்கம், மனிதனுடைய பிரச்சனைகள், அவனோட அன்றாட உலகம் எல்லாமும் சேர்ந்துதான் நவீன இலக்கியத்தை உருவாங்க. இந்த தொடர்ச்சியிலிருந்து ஒரு பெரிய தொடர்ச்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை யாரோ ஒருவர் அதோட அடுத்த நிலைக்கு எடுத்து போகிறாங்க. இலக்கியனுடைய மிகச்சிறந்த கதைகளை படிக்கும்போது இந்த கதைகள் எல்லாமே எனக்கு ஒரு விஷயத்தை திரும்ப வலியுறுத்துது. என்ன அப்படின்னா, துயரத்தை தான் அதிகமான அளவுக்கு கதைகள் பேசும், சந்தோஷத்தை அல்ல.
ஒருத்தன் ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிட்டான், சந்தோஷப்பட்டான், அதை இலக்கியம் பேசுறாங்க. ஏன்னா அது வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது, கூடி பகிர வேண்டியது. இலக்கியம் தோற்றவர்களுடைய கதையை தான் அப்படின்னு சொல்றது. தோற்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை சொல்றது, தோற்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிந்த அறியாத விஷயங்களை எல்லாவற்றையும் தொகுத்து சொல்லுது. எல்லாவற்றையும் தாண்டி இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஒன்று கிடைக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்குறாங்க. நல்ல கதைகள், நல்ல இலக்கியத்தினுடைய ஏதாவது ஒரு மேன்மை இருக்குன்னா நான் என்னை முழுவதும் இலக்கியத்தாலேயே நிறுத்தி கொண்டவன். எப்பவுமே சொல்லுவேன், பாதி உணவும் பாதி புத்தகங்களும் சேர்ந்து உருவாக்கியவன் நான். எனக்கு ஒரு பாதி தான் உணவால் உருவாக்கப்பட்ட உடல், ஒரு பாதி என்னுடைய அறிவால் புத்தகங்களால் உருவாக்கப்பட்ட உடல். ஏன் அப்படின்னா நான் இல்லை, எல்லோரும் அதுதான். ஆனால் நம்ம எல்லோரும் அதை உணரதே இல்லை. குறைந்தபட்சம் நம்ம தமிழ் இலக்கியத்தில் என்னெல்லாம் படிக்கலாம்னா 2 புத்தகங்களை நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ணுவேன். ஒன்று, 100 சிறந்த கதைகளை நான் ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கேன். தமிழில் வெளிவந்த 100 சிறந்த சிறுகதைகள். ஒருத்தர் தேடுறாரு இல்லையா, உங்களை போலவர்கள் கேட்குறாங்க எதை படிக்கணும்னு கேட்கும்போது இந்த ஒரு புத்தகம் படிக்கணும்னு சொல்லுவேன். இந்த 100 சிறந்த கதைகளை படிக்கணும். இந்த 100 சிறந்த கதைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எழுத்தாளர் பிடிக்கலாம், அவரை திரும்பி நேரடியாக படிக்கலாம். யாரிடமிருந்து இருக்கு, புதுமைப்பெத்தர்லேருந்து இப்போ வரைக்கும் 2000 வரைக்கும் 100 சிறந்த கதைகள் இருக்கு. ஒருவேளை இதை ஆங்கிலத்தில் தான் எனக்கு படிக்க முடியும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கூட இப்போ அந்த தொகுப்பு ஆங்கிலத்திலையும் கிடைக்குது. திலீப் குமார் போட்டு தமிழ் சிறுகதைகளுடைய ஆங்கில தொகுப்பு கிடைக்கும். குறைஞ்சமாக ஆங்கிலத்திலேயாவது நீங்கள் அதை படிக்கலாம். இதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய 100 பெஸ்ட் ஸ்டோரிஸை இங்கிலீஷில் போட்டுருக்காங்க. அப்போ அந்த தொகுப்பை நான் சிபாரிசு செய்வேன். ஒருத்தர் நவீன இலக்கியம் படிப்பதாக இருந்தால், கவிதையில் படிக்கிறதா இருந்தால், கவிதை ஒரு பெரிய உலகம். கவிதையில் நீங்கள் தேர்வு செய்து படிப்பதாக இருந்தால் கூட சிறந்த கவிஞர்களாக நீங்கள் ஆத்மநாமனுடைய கவிதையை படிக்கலாம், பிரமிழுடைய கவிதையை படிக்கலாம், ஞானபுத்தனுடைய கவிதையை படிக்கலாம், வண்ணதாசனுடைய கவிதைகளை படிக்கலாம், விக்ரமாதித்தனுடைய கவிதைகளை படிக்கலாம், சுகுமாரனுடைய கவிதைகளை படிக்கலாம், பாதசாரியினுடைய கவிதைகளை படிக்கலாம். நிறைய இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இளம் கவிஞர்கள் வரைக்கும் நிறைய கவிஞர்கள் வந்திருக்காங்க. கவிதையை பற்றி நாம் ஒரு பெரிய தனி அமர்வே பேசணும். ஏன்னா அதில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ் மொழியினுடைய அடுத்த கட்டத்துக்கே கவிதையை கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் தேவதச்சன். அவரால் உருவாக்கப்பட்டவன் தான். நான் ஒரு பள்ளி மாணவனாக இருக்கும்போது அவரை போய் சந்திக்க பார்த்தேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் என்னோட வழிகாட்டி. ஒரு கவிஞனால் உருவாக்கப்பட்டவங்கிறதுனால எனக்கு எப்போவுமே கவிதையின் மீது ஒரு பெரிய ஈடுபாடும், கவிஞர்களை கொண்டாடவும், இன்னும் சொல்லப்போனால் அந்த கவிஞர்கள் கூடவே இருக்கவும் விருப்பம் தான். இவர் தேவதச்சன் அதில் ரொம்ப உயர்வான ஒரு உன்னதமான ஒரு கவிஞர். அவருடைய கவிதையில் ஒரு கவிதையினோட ஒரு சிறு வரியை சொல்றேன். ஒரு இலையின் முன்பக்கத்திற்கு பின்பக்கத்திடம் சொல்வதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறதா இல்லையா அப்படின்னு முதல் வரி ஆரம்பிக்கும். 2வது வரி சொல்வது, ஒரு இலையின் முன்பக்கத்திற்கு பின்பக்கத்திற்கு தெரியாமல் ஒன்றை மறைப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறதா இல்லையா. இந்த கவிதையில ஒரு இலையினுடைய முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒன்று ஒன்றா இருந்தாலும் முன்பக்கத்துக்கு தெரியாமல் பின்பக்கம் ஏதோ செய்யுது, பின்பக்கத்துக்கு தெரியாமல் முன்பக்கம் ஏதோ ஒன்று செய்யுது. இதை எதோட ஒப்பிடுகிறார் அப்படின்னா, ஒரு பெண், அவள் புதிதாக திருமணமான பெண், அவள் கர்ப்பமாயிருக்கா, அம்மாட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அம்மாட்ட இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது அம்மாவும் மகளும் யாருன்னா ஒரு இலையின் முன்பக்கமும் பின்பக்கமும் சொல்றாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான வரி பாருங்க. அம்மாவும் மகளும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வார்த்தை, ஒரு இலையினுடைய முன்பக்கமும் பின்பக்கமும். இந்த முன்பக்கம் இல்லைன்னா பின்பக்கம் இல்லை, பின்பக்கம் இல்லைன்னா முன்பக்கம் இல்லை. ஆனால் அம்மா எல்லாவற்றையும் பெண்கிட்ட சொல்றதில்லை, பெண் எல்லாத்தையும் அம்மா சொல்றதில்லை. அது எப்படி இருக்குன்னா, முன்பக்கம் சொல்லாத சில விஷயங்கள் பின்பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கவிதையில சொல்றாங்க. அப்போ அந்த கவிதை 2 விஷயங்களை புரிய வைக்குது. தாயும் மகளையும் புரிய வைக்குது. இன்னொரு பக்கம் என்ன புரிய வைக்குது அப்படின்னு சொன்னா, இயற்கையை புரிய வைக்குது. அவர் ஒரு இலையை பார்த்து கேட்கிற கேள்வி இலைக்கான கேள்வி இல்லை, இயற்கையில சில மர்மங்கள் இருக்கு, அதை புரிந்து கொள்வதற்கான கேள்வியா. அப்ப நல்ல கவிதையை படிக்கும் போது அந்த கவிதை ஒரு அதிர்வு விட்டாங்க. நான் படித்த மிகச்சிறந்த கவிதைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கவிதைகளை நமக்கு இந்த அறையினோட மூலையில ஒரு பத்தியை கொளுத்தி வச்சுட்டோம்னா, நாம யாரும் பத்தி பக்கத்துல போய் மூக்க வச்சுட்டு இருக்கிறது இங்கேதான் வாசனை நம்ம கடந்து போகும்போது நாம ஏதாவது ஒரு செயல் செய்யறோமா, ஒண்ணுமே இல்லை. ஆனால் அந்த வாசனையை நம்முடைய நாசி தானே எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா அது நல்ல வாசனையாக இருந்தால் நம்ம நல்ல திளைக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசனைகளை நம்மளை கருத ஆரம்பிக்கிறோம். பிறகுதான் உணர்றோம், சந்தனமா மல்லிகையா என்ன வாசனை அது. திரும்பி போய் யாராவது ஒருவர் அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற பத்தியை பார்ப்போமா. அப்ப அந்த பத்தியிலிருந்து வரக்கூடிய வாசனையை உங்கள் நாசி நுகர்வதை போல ஒரு கவிதையிலிருந்து வரக்கூடிய வாசனையை நீங்கள் நுகரலாம் இருந்த இடத்துல இருந்து. இன்னும் சொல்ல போனா எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பத்தியை போன்றதான் ஒரு கவிதை. அது எரிந்து தன்னளவுல தானா சாம்பலாகிட்டே இருக்கு. ஆனால் அதுல இருந்து ஒரு வாசனை எல்லா எழுத்துமே ஒரு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பத்தியை போல அதுல இருந்து ஒரு வாசனையை உலகத்துக்கு கொடுத்துட்டு தன்னைத்தானே செயல்தான்.
ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வாசனை உங்களை கிளர்ச்சி விட்டும் போது நீங்கள் திரும்ப திரும்ப அதை நோக்கி போவீங்க. அதே பற்றி 20 வருஷம் 25 வருஷம் வாங்கி கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. அது பற்றி இல்லை ஒரு நினைவு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த வாசனையை கேட்ட உடனே அந்த வாசனை நுகர ஆரம்பித்த உடனே வேறெல்லாம் கூடாது. சில வாசனைகள் நமக்கு பிடிக்காது. அந்த வாசனை நாம் சாவோடு தொடர்படுத்திருப்போம், பிரிவோட தொடர்படுத்திருப்போம், ஏதோ ஒன்றோட தொடர்புடைய வாசனைகளை நமக்கு பிடிக்காம போயிடும். அப்போ நல்லா தெரியுது இலக்கியமும் அப்படிப்பட்டது. புத்தகங்கள் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஏன் தேவை அப்படின்னா, உங்களுடைய அகத்தை திருத்துறதுக்கு மேம்படுத்துறதுக்கு புத்தகங்களை தவிர வேற துணையே இல்லை. ஒரு வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா இங்கேருந்து டெல்லிக்கு போகணும், காத்திருக்கணும், கோட்டைக்கு போகணும், தேவையே இல்லை. நீங்கள் ஒரு புத்தகம் உங்களுக்கு இங்கேருந்தே இடம். இன்னொன்று வேற ஏதாவது ஒரு பொருளை நாம் அவ்வளோ நேரம் கையில் வச்சு ஆசையாக வச்சிருக்கோமானா வச்சுக்கவே மாட்டோம். புத்தகத்தை ஒன்றை தான் கையில் வைத்திருக்கும் போது மணிக்கணக்காக வைத்திருக்க முடியுது, பரட்ட முடியுது, ஒரே நேரத்தில் வேற வேற காலத்தில் வாழ முடியுது. உண்மையில ஒரு புத்தகம் படிப்பதன் வழியாக தான் நமக்கு என்ன இருக்குன்னா பலவேறு வாழ்க்கைகள், பலவேறு கால சஞ்சாரம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களை விருத்தி செய்து கொள்ளணும்னா நீங்கள் படிக்கத்தான். எங்கேயோ சைபீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாரை இங்கே வருது. அதுக்கு காரணம் அது தன்னை விருத்தி செய்து கொள்ளணும். விருத்தி செய்து கொள்ள விரும்புகிற எல்லாமும் பயணம் செய்யணும்னா மனிதன் மட்டும் ஏன் காரணத்தோட பயணம் செய்யணும். நீங்கள் உங்களை விருத்தி செய்து கொள்வதற்கு பயணம் செய்யுங்க. அதை புத்தகத்தின் வழியாகவும் செய்யலாம், நிலத்தின் வழியாகவும் செய்யலாம். ரெண்டு வழியாகவும் இணைந்து செய்யும் போது உங்களுக்கு ரெண்டுமே கூடுதலாக கிடைக்கும். தமிழ் இலக்கியம் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொருத்தரால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வரப்பட்டு சேர்த்து ஒரு பெரும் தொகையாக இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த நவீன இலக்கியம் படிப்பதிலேயே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, பழந்தமிழ் இலக்கியங்கள் படிங்க, மரபு இலக்கியங்கள் படிங்க, காப்பியங்கள் இருக்கு, காப்பியங்களை படிங்க. அதுவும் எதுவுமே விருப்பம் இல்லையா, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பக்கம் படிப்பது என்ற ஒரு அளவுகோலை வச்சுட்டு படிங்க. நான் அப்படி படித்து உருவானவன் தான். நான் இந்த சந்திப்பினுடைய தொடக்கத்தில் கூட சொன்னேன், நாங்கள் மாலையில் சந்திக்கும் போது நான் எனக்கு ஒரு பழக்கம் வைத்திருக்கிறேன். உங்களை போலவே நானும் ஸ்டடி ரீடிங் அப்படின்னு 2 வச்சிருக்கிறேன். ஸ்டடிங்கிறது நான் ஒரு ஆண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அடிப்படை புத்தகங்களை படிப்பேன். ஆண்டு முழுவதும் எனக்கு அப்படி ஒரு படிப்பு இருந்துகிட்டே இருக்கு. ரீடிங்கிறது அப்பப்போ கிடைக்கிற புத்தகங்களை படிப்பேன். இது சேர்ந்து தான் ஒரு எழுத்தாளனையே உருவாக்குதுன்னா ஒரு வாசகம் முக்கியமானது. நீங்கள் ஒரு நவீன தமிழ் இலக்கியத்தில் எதையெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, முன்னாடி தான் தேடுதான் கிடைக்காது. இப்போ படிப்பதுக்கான நிறைய இணையதளம் இருக்குது. என்னோட இணையதளம் இருக்குது, ஜெயமோகனோட இணையதளம் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் அழியா சுடர் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது. அதில் நிறைய நல்ல தமிழ் கதைகளை போட்டுருக்காங்க. அழியா சுடர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் ஸ்பாட், அது இணையத்தில் போய் தேடிங்கன்னா கிடைக்கும். அதில் அவங்க அவ்வளவும் போட்டு வச்சுருக்காங்க. நூலகம்.in அல்லது நூலகம்.net அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 தமிழ் புத்தகங்கள் இலவசமாக போட்டு வச்சுருக்காங்க. யார் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபார்மேட்லையும் இருக்குது, புத்தகங்கள் கிடைக்கிது உங்களுக்கு. இல்லையா நீங்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது. இந்த தொகுப்பில் எல்லாருடைய சிறுகதைகளையும் தொகுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் இணையத்திலே வெளியாகிற மிகச்சிறந்த இலக்கிய இதழ்கள் இருக்குது. சொல் வனம் அப்படின்னு ஒரு இணைய இதழ் இருக்குது. நீங்கள் அதை போய் படித்தீங்கன்னா அதில் நிறைய இணையத்தில் வரக்கூடியது இருக்குது. மலைகள்.com அப்படின்னு ஒரு இணைய இதழ் இருக்குது. அதில் இலக்கியம் தொடர்பானது இருக்குது. திண்ணை.comனு ஒன்று இருக்குது. நிறைய இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் படிக்கலாம். தமிழ் இலக்கியம் படிக்கணும்னாலே அதை போய் படிக்கலாம். மொழிபெயர்ப்பில் படிக்கணும்னாலும் கிடைக்கும். ஒரே விஷயம்தான், நான் அறிமுகப்படுத்துறது ரொம்ப ஒரு சின்ன மேகத்திட்டுகள் தான், ஒரு 4-5 பேர் தான். ஆனால் அவர்களை தாண்டி ஒரு பெரும் திரள் இருக்கு. பூமணி அப்படின்னா அவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க. அவர் ஒரு பெரிய கரிசனுடைய ஒரு எழுத்தாளர். அப்புறம் நம்ம முத்துசாமி ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். பிரபஞ்சன், சா கந்தசாமி, வண்ணநிலவன், வண்ணதாசன், அசோகன், என் காலகட்டத்தில் எழுதினவர்களை எல்லாரையும் நான் விளக்கிடுறேன். என்னுடைய முந்தைய தலைமுறை மட்டும் சொன்னாலே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வேறு மொழிகளில் அந்த மொழியினுடைய முதல் எழுத்தாளர் யாருன்னு கேட்டால் சொல்லிட முடியும், அல்லது எப்போ முதல் புத்தகம் வெளியானதுன்னா சொல்லிடுவாங்க. தமிழில் சொல்ல முடியாது. அப்புறம் சிறந்த 10 பேரை சொல்லுங்கன்னா எளிதாக பட்டியலிட முடியும். தமிழில் பட்டியலிடவே முடியாது. சிறந்த 100 பேரை சொல்லுங்கன்னா கூட பட்டியலிட முடியாது. சிறந்த 1000 பேரை சொல்லுங்கன்னா கூட பட்டியலிட முடியாது. அவ்வளோ பெரியது தமிழ் இலக்கியம். இன்னொன்று, இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் தமிழ் இலக்கியத்தை உருவாக்கிட்டாங்க. எப்பவும் அதை ஒரு பெரும் காடுன்னு உருவப்படுத்தினா, இந்த காட்டில் ஒரு பெரும் யானைக்கும் இடம் இருக்கு, ஒரு சின்ன இன்னொன்று எலிக்கும் இடம் இருக்கு. எல்லாமும் சேர்ந்தது தான் அந்த காடு. எல்லாமும் சேர்ந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான வாழ்க்கையை தான் பதிவுறாங்க. இந்த வாழ்க்கையை பார்ப்பதில் தான் நமக்கு ஒரு முக்கியமான தமிழுக்கென்றே இருக்கிற ஒரு கதைத்துவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கதை சொல்கிற முறை இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுக்கென்றே சில பண்பாட்டு ரீதியாக இலக்கியத்தை அணுகுவதற்கும் பயில்வதற்கும் வெளிப்படுத்துவதற்குமான முறை இருக்குது. நாம் நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் படித்தா தெரியுது, உணர்ச்சிகளை முதற்கொண்டு பிரித்து சொல்லியிருக்காங்க. எந்த நேரம் எந்த உணர்ச்சி சொல்லணும், அதுக்கு என்ன ஊமை சொல்லணும், எப்படி பயன்படுத்தணுங்கிற அளவுக்கு நுண்ணுணர்வுகள் உள்ளவர்களாக இருக்கிறோம்.
இலக்கியத்தில் சார்ந்திருக்கு, வரலாற்றில் சார்ந்திருக்கு, எல்லாம் இருக்கிற ஒரு தமிழ் மொழி எந்த காரணமும் இல்லாமல் நம்ம காலகட்டத்தில் கைவிடுறோம்னா வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் உங்களை போன்ற ஒரு தலைமுறையினர் முழுக்க தமிழோடு துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. எந்த வகையிலையும் அவர்களுக்கு தமிழ் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் இல்லை, தொழிலையும் இல்லை, வீட்லேயும் இல்லை, அவருடைய விருப்பத்திலையும் இல்லை அப்படின்னா அப்போ தான் என்னை போன்ற எழுத்தாளர்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். முடிந்த அளவுக்கு நீங்கள் தமிழை உங்களோட கூடயே வச்சுக்கோங்க. சீனர்கள் எங்கே போனாலும் சீன இலக்கியத்தை, சீன உணவை, சீன பண்பாட்டை, சீன பெருமிதங்களை கொண்டு போகிறாங்க. ஆனால் தமிழர்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. எங்கே போனாலும் முதல்ல அந்த நாட்டுக்காரனா மாறும். ஒரே ஒரு கதையை சொல்லி எனக்கு ஒரே முடினா அப்புறம் கேட்கலாம். சும்மா கேடிக்கைக்காக சொல்கிற கதை. இங்கே இந்தியாவில் இருந்த ஒரு சிங்கத்தை திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒருவர் என்ன பண்ணிட்டாங்க, இதை சிங்கம் அமெரிக்காவுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பினா அமெரிக்காவில் இறங்கின பின்னாடி அந்த சிங்கம் கம்பீரமாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்தியாவில் இல்லாத எல்லா வசதிகளும் அங்கே அமெரிக்காவில் கிடைக்குது. ஏன்னா சந்தோஷமாக அந்த பெரிய காட்சிசாலையில் இருக்குது. அடுத்த நாள் அந்த சிங்கத்துக்கான உணவு பட்டியலில் ஒரு கொண்டு வைக்கப்பட்டால் ஒரே ஒரு வாழைப்பழம் கொண்டு வைக்கிறாங்க. சிங்கம் கேட்குது, இது நம்ம உணவு இல்லையே, என்ன தப்பாக வந்துருக்கீங்கன்னு. இல்லை, நீங்கள் சிங்கம் தான், என்னன்னா குரங்கு விசாலம் தேங்கிறீங்க, அதனால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, குரங்குன்னு போட்டு உங்களை கொண்டு வந்துட்டோம், சிங்கம் கொண்டு வர முடியாது, குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்கறது தான் அது. இதை சாப்பிட்டு நான் எப்படி வாழ்றது அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும்னா மெதுவாக அந்த குரங்கு சாப்பிடுகிற வாழைப்பழத்தை சிங்கம் சாப்பிட ஆரம்பிச்சு சிங்கத்தோட இயல்பெல்லாம் மாறி அது வாழைப்பழம் சாப்பிடுகிற சிங்கமாக மாறிடுச்சு. திடீர்னு அதுக்கு ஒரு நாள் தோணுது, நாம ஒரு காலத்தில் சிங்கமாக இருந்தேன், அங்கேயே நல்லா தானே இருந்துச்சு, ஏன் இங்கே நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ற குரங்கா மாறணும்னு. இதை ஒருத்தர் எனக்கு அனுப்பிட்டு கேட்குறாரு. நான் இப்படி தான் சார் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கேன். நான் அங்கே இருக்கும்போது நான் ஏதோ எங்கள் ஊரில் ஒன்றும் இல்லை, அந்த காடு ஒன்றும் இல்லாத காடு தான், ஆனால் அந்த காட்டில் ஒரு சிங்கமாக இருக்கதான் நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ எனக்கு வசதி இருக்குது, வேலை இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு குரங்கு போல தான் ஒரு சமூகம் நடந்தது. என் விருப்பம் இல்லையே, என் உணவு இல்லையே, என் ஆசைகள் இல்லையே, எல்லாவற்றையும் அவர்கள் தீர்மானிச்சுட்டு. ஆனால் நல்ல கூண்டு, நல்ல அழகான இடம், பார்வையாளர்கள்லாம் கண்ணியமானவர்கள். அப்போ ஆனால் நான் ஒன்று குரங்கா இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அது தனி மனிதனுடைய குரல் அல்ல, அந்த காலத்தோட குரல். எந்த துறையில் இருந்தாங்கன்னாலும் அவர்கள் தன்னுடைய அடையாளங்களை இழந்துட்டாங்க. இழந்தது அவர்களுக்கு தெரியல. எல்லாம் தாண்டி மாற்று அடையாளங்கள் அவர்கள் மீது சுமத்தப்படும் போது அதை ஏற்றுக்கொண்டாங்க, வாழ பழகிட்டாங்க. கூண்டு புலிகளை போகலாம். கூண்டு புலிகள் கொஞ்ச காலத்தில் கூண்டில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நடப்பழகி அதுக்கு ஏற்றதாக தன்னை மாற்றிக்க ஆரம்பிக்கும். சரியாக அந்த மணியில் அது உணவு தேடும். எல்லாவற்றையும் தாண்டி அது காட்டில் இருந்ததுங்கிறதையும் மறக்க ஆரம்பிச்சிடும். அதோடைய நினைவில் தான் காடு. மிருகங்களுக்கு நினைவில் காடு இருக்கு, மனிதனுக்கு அது கூட இல்லை. மனிதன் தன்னுடைய நினைவில் இருந்த எல்லாவற்றையும் விலகிக்கிட்டே வரானா அது பெரிய ஆபத்து. இந்த நேரத்தில் தான் நண்பர்களே உங்களை ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்வேன். இதை காப்பாற்றவும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போக வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. எப்பவும் சொல்லுவேன், எல்லா தமிழர்களை விட அதிகமாக ஆங்கிலம் தெரிந்த, ஆங்கிலத்தில் புலமை இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் நல்ல ஆங்கிலம் பேசவும் எழுதவும் தெரிந்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த தமிழ் இலக்கியத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பக்கத்தை மொழிபெயர்க்க முடியும்னா கூட பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா அப்படி தான் வேறு நாடுகள்லாம் மொழிபெயர்க்கிறாங்க. 10 லட்சம் தமிழர்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அதில் ஒரு குறைந்தபட்சம் 1 லட்சம் பேருக்காவது படிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த 1 லட்சம் பேரில் 10,000 பேருக்காவது எப்படி இருக்குன்னா தீவிர இலக்கியம்னா என்னன்னு தெரியும். அந்த 10,000 பேரில் ஒரு 1000 பேராது எப்படின்னா நிச்சயமாக நல்ல எழுதுகிற வல்லமையுடைய, நேரம் கிடைக்கக்கூடிய, எழுத்துக்காக செய்ய தயாரானவர்கள் இருப்பாங்க. அவர்களில் ஒரு 100 பேர் முனைந்தால் கூட ஒரு 100 புத்தகங்களை செய்ய முடியும். 100 பேர் கூட வேண்டாம், 10 பேர் முனைந்தால் 10 வருடத்தில் 100 புத்தகங்களை ஆங்கிலம் சொல்லப்படலாம். தமிழில் எப்படி மிகச்சிறந்த படைப்புகளை உலக அரங்கத்தில் எடுத்துட்டு போகலாம். ஒரு நோபல் பரிசீலனை பட்டியலில் தமிழர்களுடைய பேரே இடம்பெற மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு தகுதியானது ஒன்று நம்மகிட்ட இருக்குன்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லலை. ஆனால் அதை செய்ய வேண்டியவர்கள் யாரு? நீங்கள் தானே. யாராவது 10 பேர் தான் நான் கேட்குறேன், 10 லட்சம் பேரை கேட்கல. ஒரு தேசத்தில் 10 பேர், 10 நாட்டில் 10 பேர், 100 பேர் உலகம் பூரா சேர்ந்து கமிட்டடாக நான் தமிழ் இலக்கியத்தை உலக அரங்குக்கு எடுத்து போவேன் முடிவெடுத்தால் அடுத்த 10 ஆண்டுகளில் நிச்சயமாக யாரோ ஒரு தமிழ் எழுத்தாலும் நோபல் பரிசு வாங்குவார். ஆனால் அதை நம்ம செய்ய போறோம். ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? நாம கபாலியா அந்த இடத்துல எடுத்து போய் வைக்க பார்க்கிறோம். நாம இங்க இருக்கக்கூடிய ஒரு சிவகார்த்திகேயனை அங்க எடுத்து போய் வைக்க பார்க்கிறோம். ஆனா இங்க இருக்கிற ஒரு எழுத்தாளர் அங்க எடுத்து போகவே மாட்டேங்கிறோம். ஆனா நம்மளோட பெருமிதங்களா இருக்கணும், நம்மளுடைய கொண்டாட்டத்துக்குரியவர்கள் தான். ஆனா நம்முடைய பெருமிதங்கள் அல்ல, என்னுடைய மொழியினுடைய நாயகன் அல்ல.
அப்போ அந்த மொழியினுடைய நாயகனை, இலக்கியத்தினுடைய நாயகனை உலக அரங்குக்கு எடுத்துட்டு போனால் தானே தெரியும். அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கறது என்னன்னா, உங்க ஊர்ல என்ன படிக்கிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எழுதியிருக்கிறீங்க, குறைந்தபட்சம் உங்களோட பக்கத்து மொழியில வெளியாகல, ஹிந்தியில வெளியாகல, எதுவுமே இல்லையே. விஷயம் தெரியாதவங்க இருக்காங்களா? நல்லா தெரிஞ்ச இருக்காங்க. நம்ம ஏன் அதை செய்ய தவறணும்? கர்நாடகாவில் ஒன்று செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸும் தன்னோட சர்வீஸில் ஒரு கன்னட புத்தகத்தையாவது கட்டாயம் எழுதியிருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? வேலை பார்க்குற அத்தனை இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்ஸும் ஆளுக்கு ஒரு கன்னட புத்தகத்தை மொழிபெயர்த்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களும் ஆங்கிலத்தில் கிடைக்கும். ஆனால் தமிழில் பாருங்கள், நல்லா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட எல்லா மொழிகளும் பேச தெரிந்த, படிக்க தெரிந்த ஒருவர் கூட தமிழ் இலக்கியத்தை மேலே கொண்டு போகணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. பதிலுக்கு வந்து செய்கிறாங்க, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. நல்லது. நேரடியாக ஸ்பானிஷ்லேருந்து வருது, நேரடியாக ஃப்ரெஞ்சிலேருந்து வருது, நேரடியாக ஜெர்மன்லேருந்து வருது, அதெல்லாம் நல்லது. ஆனால் இங்கேருந்து ஒன்றாதாங்க போகணும் இல்லையா? போவதுக்கு எது தடையாக இருக்குது? அதுக்கு யார் தடையாக இருக்குது? சாதாரண எளிய ஒரு சிறு ஊரில் இருக்கிற ஆங்கிலம் தெரியாத ஒருத்தட்ட நான் இந்த கோரிக்கை வைக்க மாட்டேன். ஆனால் உங்களில் ஒருவர் நாளைக்கு யாராவது ஒருவர் அல்லது யாராவது 5 பேர் நேர்ந்தா போதும், ஒரு ஆண்டில் 5 புத்தகங்களை நீ கொண்டு வந்தாலும். பெரிய புத்தகங்கள் வேண்டாம், சின்ன 100 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை ஓராண்டு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் வெளியிடலாம். வெளியிடுவதற்கு இன்னைக்கு வசதி இருக்கா? இணையத்தில் வெளியிடலாம். இணையத்திலே நீங்கள் ஒரு போர்ட்டல் நடத்தலாம். தமிழ் இலக்கியத்துக்காக 5 பேர் ஒன்று சேர்ந்துட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். குறைந்தபட்சம் தமிழ் எழுத்தாளர்களுடைய புகைப்படங்கள், அவர்களை பற்றின விவரங்களை அதில் போடலாம். அல்லது தமிழ் ரைட்டரோட இன்டர்வியூ டிரான்ஸ்லேட் பண்ணி போடலாம். அல்லது அவரோட லெக்சர்ஸை இங்கிலீஷில் போடலாம். எவ்வளவோ இருக்கு செய்யுது. ஆனால் நம்ம தமிழ் மன்றம், தமிழ் இலக்கியம்னா என்ன செய்யணும்? கூடி பேசுவோம், ஸ்வீட் சாப்பிடுவோம், சமோசா சாப்பிடுவோம், கலந்து போயிடும். அதோட சேர்ந்து ஒரு விஷயம் இதையும் செய்யுங்க. என்னன்னா, இந்த ஆண்டுக்கு நான் இவரை மட்டும் கொண்டு போறேன், அல்லது இந்த இலக்கியத்தை மட்டும் கொண்டு போறேன், அல்லது இந்த விஷயத்தை மட்டும் கொண்டு போறேன். ஒன்றும் வேணாம், சென்னையை பற்றி மட்டும் கொண்டு போறேன். சென்னையை பற்றி எழுதப்பட்ட கதைகளை மட்டும் நாங்கள் முன்னாடி எடுத்துட்டு போறோம். அப்படி யாராவது ஒருத்தர் ஊருக்கு வந்தா போதும், 5 பேர் வந்தா போதும். எனக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆதங்கமாக தான், நான் எந்த நாட்டுக்கு எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அவங்க பெருமையோட சொல்றாங்க, எங்கிட்ட அவர் இருக்கு, இவர் இருக்கிறாங்க, அதை மொழிபெயர்த்துட்டோம், இதை மொழிபெயர்த்துட்டாங்கன்னு. ஆனால் தமிழ்ல இருந்து எதுவுமே ஒரே ஒரு ஏகே ராமானுஜம்னு கன்னடத்தில் இருந்த ஒரு பேராசிரியர் ஆங்கிலத்தில் போய் எல்லா தமிழ் இலக்கியத்தையும் மொழிபெயர்க்கிறார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துக்கு கிடைச்சிருக்கிற இந்த செம்மொழி அந்தஸ்து கூட கிடைச்சிருக்காரு. ஜார்ஜ் எல்ஹர்ட் மாதிரியான ஒருத்தர், ஏகே ராமானுஜம் மாதிரியான ஒருத்தர் தான் உலக அரங்குக்கு தமிழை எடுத்துட்டு போறாங்க. தமிழ் பேராசிரியர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. பெரிய பதவியில் இருக்காங்க, வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விஜயகாந்தோட ரசிகராக இருக்கிறாங்க, சத்யராஜோட ரசிகராக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய சிந்தனையில அவர்களுக்கு நிகரான பெரிய ஆள் யாருமே, ரசனையில அவர்கள் மல்லினமானவர்களாக இருக்கிறாங்க. நல்லா தெரியுது, சினிமாவை கொண்டாடுங்க, சினிமா உங்க வாழ்க்கை தான். ஆனால் அது மட்டுமே உங்க அடையாளம். நானும் சினிமாவில் தான் இருக்கேன், நானும் சினிமாவில் தான் வேலை செய்வேன். ஆனால் அது மட்டும் நம்மளுடைய அடையாளம் இல்லை. இலக்கியம், எழுத்து, மரபு, பாரம்பரியம், வரலாறு எல்லாவற்றுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த உரையில இருந்து இப்போ நான் பேசுறது வந்து யாராவது ஒருவர் உருவாகி வந்தால் கூட நான் இந்த உரை ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சந்தோஷப்படுவேன். எல்லா அரங்குகள்லையுமே நான் இந்த விதைகளை விதைக்கத்தான் செய்கிறேன். நிச்சயமாக அது ஏதோ ஒரு மனதில் விளையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி.